ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் டேல தேர்ட் ஷிஃப்ட் பார்க்க போறோம். ஏன் இந்த சீரிஸ் கொண்டு போறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது எடுக்யூட்டிவ் பேட்டர்ன்ல வந்துட்டு 1 இயர் தான் கேட்டிருக்கான் கொஸ்டின்ஸ். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, டெல்லி போலீஸ், நெக்ஸ்ட் வந்து ஜிடி இருக்குல்ல. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற எல்லா மேக்ஸமே நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டு போனோம்னா இந்த வருஷம் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த சீரிஸ் கொண்டு போறோம். தொடர்ந்து நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட் வர பாருங்க, 25 சம் வர எவ்வளோக்கு எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு வந்து ஈஸியாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. வந்து ஃபர்ஸ்ட் சம் வந்து என்னால் டிஸ்பிளே பண்ண முடியாது, ஏன்னா இந்த 60%, இந்த 1/6 அது வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ நான் தான் எழுதிட்டேன். இப்போ பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 60% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.3 பி ஈக்குவல் டு 1/6 ஆஃப் சி, ஃபைண்ட் ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்றேன், இந்த 60% வேல்யூவா இருக்கா, இதை வந்து நான் ஃப்ராக்ஷன்ல வச்சுக்கிறேன். ஃப்ராக்ஷன்ல வச்சா என்னது, 3/5 தானே. 60%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/5. ஏன் அப்படின்னா நம்ம 60% எப்படி எழுதுவோம், 60% 60/100 அப்படின்னு எழுதுவோம். இதை வந்து 20ஆல கேன்சல் பண்ணா 3 கீழே வந்து 5, அப்போ 3/5 எழுதிக்கிட்டேன். ஆஃபுக்கு இன்ட்டு ஏ அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இங்க 0.3 இருக்கு, டெசிமல் இருக்கிறதுனால நான் வந்து ஃப்ராக்ஷன்ல வச்சுக்கிறேன். ஸோ நான் மேலையும் 10ஆல மல்டிப்ளை பண்றேன், கீழேயும் 10ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ எப்படி வரும், 3/10 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. அதே இன்ட்டு பி ஈக்குவல் டு அதே 1/6 ஆஃப் சி. இப்படி எடுத்து எழுதிட்டோமா. நல்லா கவனிங்க. இப்போ வந்துட்டு நமக்கு தேவை ஏ பி சி, இதோட ரேஷியோ தான் வேணும், ஃபைனல் ரேஷியோ தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நியூமரேட்டருக்கு எல்சிஎம் எடுக்கிறேன். நியூமரேட்டர்ல என்னென்ன வேல்யூ இருக்கு, 3, 3, 1. நம்ம ஸ்கூல்ல போடுவோம்ல 3, 3, 1 இப்படின்னு சொல்லிட்டு எல் டிவிஷன்ல போட்டு பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் டிஜிட் எது, லார்ஜஸ்ட் நம்பர் 3 தான். ஸோ வேற இந்த 2 நம்பருமே 3ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். டிவைட் ஆகுது. ஸோ இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் வந்து 3 தான். நான் என்ன பண்றேன், இப்போ எல்சிஎம் வந்துட்டு 3ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து 3ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 3லையுமே நான் வந்து இந்த 3யை டிவைட் பண்ண போறேன். பாருங்க, இப்போ இந்த இதுல வந்துட்டு 1/3 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், ஆக்சுவலா 3/5 இன்ட்டு ஏ இன்ட்டு 1/3ன்னு சொல்லிட்டு வருமா. அப்போ இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆயிடும். அப்ப இது மொத்தமா a/5ன்னு இருக்குமா. அதே மாதிரி இந்த 1/3 மல்டிப்ளை பண்றேன், ஆர் டைரக்டா நான் டிவைட் பண்ணிக்கலாம். நான் புரியறதுக்காக வந்துட்டு நான் மல்டிப்ளை பண்றேன். இப்போ 1/3 இங்க மல்டிப்ளை பண்றோம். அப்ப பண்ணா என்ன ஆகும், இந்த 3யும் அந்த 3யும் கேன்சல் ஆயிடும். அப்போ b divided by 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். டிஸ்பிளே ஆகுதுல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த 1/3 இங்கே மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா இங்க எதுவுமே டிவைட் ஆகுறதுக்கு இல்லை, டிவைட் பண்றதுக்கு. ஸோ அப்படியே 1 divided by 6 into 3 18. ஸோ அந்த c நான் அப்படியே போட்டுக்கிறேன். இந்த c நான் இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 1 into c எவ்வளோ, c தானே. அப்போ இப்படி வந்துருச்சு. எப்பவுமே a divided by 5 equal to b divided by 10 equal to c divided by 18. அதாவது ஏக்கு கீழே ஏதோ ஒரு நம்பர், பிக்கு கீழே ஏதோ நம்பர், சிக்கு கீழே ஏதோ நம்பர், இந்த மாதிரி ஈக்குவல் இருந்துச்சுன்னா a இஸ்டு b இஸ்டு c இஸ்டுக்கான ரேஷியோ என்னன்னா அப்படியே அது டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ அப்படியே வரும். 5:10:18. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இது நீங்க ஏன் இப்படி டைரக்டா எடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் எக்ஸ்ன்னு வச்சுட்டு இந்த a divided by 5ஐயும் இந்த எக்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். a divided by 5 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நமக்கு இப்போ a மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன், 5x, அதாவது டினாமினேட்டர்ல இருக்க 5ஐ நான் நியூமரேட்டர் கொண்டு போயிருவேன், மல்டிபிள்ல போகும் 5x. அப்போ இந்த மாதிரி ஆகுமா, a ஈக்குவல் டு 5xன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன அந்த மாதிரி இந்த 3க்குமே பண்றேன். a இஸ்டு b இஸ்டு c ஈக்குவல் டு 3க்குமே பண்ணா என்ன வரும், 5x இஸ்டு 10x இஸ்டு 18x அந்த மாதிரி தானே வரும். அதாவது ஏக்கு வந்து 5x, பிக்கு என்ன வரும், b divided by 10 ஈக்குவல் டு எக்ஸ்னா 10 நான் மேல மல்டிப்ளை பண்ணா 10xன்னு வரும். ஸோ b ஈக்குவல் டு 10x, c ஈக்குவல் டு 18x. இப்போ இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்றோம்னா a இஸ்டு b இஸ்டு c ஈக்குவல் டு 5:10:18. நான் அதை தான் டைரக்டா எழுதிட்டேன். புரிஞ்சு தானே.
நம்ம உட்காந்து ஒவ்வொருக்கும் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதாவது a டிவைடட் பை சம்திங், b டிவைடட் பை எனிதிங், ஏதாவது ஒரு நம்பர், c டிவைடட் பை ஏதாச்சும் ஒரு நம்பர் அப்படின்னா டைரக்டா a-ஓட b-ஓட ரேஷியோ வந்து அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ தான் இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி மல்டிபிள்ல வந்துட்டு இந்த மேல இருக்கிற, அதாவது நியூமரேட்டர்ல இருக்கிற நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் தான் எடுக்கணும். இது வந்து ரேஷியோல ஒரு முக்கியமான கான்செப்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. A car travels 0.875 km in 1 minute. How far does it travel in 1 hour 45 minutes? அதாவது ஒரு கார் இருக்கு, அந்த கார் வந்து 1 மினிட்ல 0.875 கிலோமீட்டர் டிராவல் ஆகுது. டிஸ்பிளே ஆகுதுல. நெக்ஸ்ட், how far does it travel 1 hour 45 minutes? அதாவது ஒரு மினிட்ல வந்து அந்த கார் வந்து இந்த கிலோமீட்டருக்கு போகுது. அப்போ 1 hour 45 மினிட்ஸ்ல எத்தனை கிலோமீட்டர் போகும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இங்க மினிட்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 1 hour 45 மினிட்ஸையும் மினிட்ஸ்ல வச்சுக்கிறேன். இந்த 1 ஹவருக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்கு, 60 மினிட்ஸ் இருக்கு. அப்ப இங்க ஒரு 45 மினிட்ஸ். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணா 105 மினிட். இந்த 105 மினிட்ல இந்த கார் எத்தனை கிலோமீட்டர் போகும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இங்க ஒண்ணுதான் இருக்கு. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த 105ஐயும் இந்த 0.875 மல்டிப்ளை பண்ணுவோமா? மல்டிப்ளை பண்ணா அதான் ஆன்சர். நான் என்ன பண்றேன், இப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னா 105 இன்ட்டு 0.875, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த கிலோமீட்டர் கிடைச்சிடும். அதான 1 மினிட்ல இந்த கிலோமீட்டர் போறாங்க. அப்ப 105 மினிட்ல எத்தனை கிலோமீட்டர் போறாங்க அப்படின்னா இது வந்து பாக்ஸ் மெத்தட் தானே. பாக்ஸ் மெத்தட்னா நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸா வந்து மல்டிப்ளிகேஷன் தானே பண்ணுவோம். ஸோ இதை நான் என்ன பண்றேன், உட்காந்து இது ஈஸியா தான் இருக்கு. அதாவது ஈஸியா இருக்குன்னா என்னன்னா, நம்ம பிரிச்சு மல்டிப்ளை பண்ணா ஈஸியா இருக்கிற மாதிரி தானே இருக்கும். பாருங்க, இந்த 105 வந்துட்டு நான் பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன், 100 + 5ன்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். இன்ட்டு 0.875. நான் என்ன பண்றேன், இந்த 0.875 100ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன, 1 டெசிமலுக்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இன்னொரு டெசிமலுக்கு என்ன ஆகும், இன்னொரு டெசிமல் புள்ளி போயிடும். அப்போ 87.5 கரெக்ட் தானே? ஆப்ஷன் எப்படி இருக்கு, $87.5. நெக்ஸ்ட் அது பக்கத்துல தான் இருக்கு ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 5ஐயும் இந்த 0.875 மல்டிப்ளை பண்றேன். அப்படியே டைரக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 5 எவ்வளோ, 25. ரிமைனிங் 2. 5 × 7 எவ்வளோ, 35. 2 35, 2 வந்து 37. ரிமைனிங் 2. 5 × 8 40, 43 வருது. இங்க ஒரு 3 டெசிமல் தள்ளி பாயிண்ட் இருக்கு. ஸோ 1 2 3 டெசிமல் பாயிண்ட் தள்ளி இருக்கு. ஸோ அதை நான் ஆட் பண்றேன். 87ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா என்ன, 91. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆட் பண்ணா ஏதோ வரப்போகுது. ஆப்ஷன்ஸ் வந்து அது பக்கத்துல தான் இருக்கு. ஆப்ஷன் பாருங்க, 91 கிட்ட எந்த ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் ஏ 91.875 கிலோமீட்டர் தான் ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு. அவ்வளவுதான். நம்ம இப்படி சால்வ் பண்ணும் போதே ஆப்ஷன்ஸை பார்த்துக்கணும். ஏன் ஆப்ஷன்ஸை பார்த்துக்கணும்னா, அவன் வந்துட்டு நியரஸ்டா ஏதாச்சும் கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. நியரஸ்டா கொடுக்குற மாதிரி, அதாவது நியரஸ்ட்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நமக்கு தேவை ஆன்சர். எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆப்ஷன் வந்து 101, 102, 103, 104. அதாவது இது ஏ ஆப்ஷன், இது பி ஆப்ஷன், இது சி ஆப்ஷன், இது டி ஆப்ஷன். இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேற வழியே இல்லை, இதை கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பக்கத்துல இருந்தா நம்ம நியரஸ்ட் எப்படி செக் பண்ண முடியும். இதுவே இது வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, 91 கொஞ்சம் கிட்ட இருக்கு, 94 கிட்ட இருக்கு, 95 கிட்ட இருக்கு, 92 கிட்ட இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம வந்து அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணாம நியரஸ்டா செக் பண்ணிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின். இது சிம்பிளிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான், என்னால் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எழுதிட்டேன். இதுதான் அந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன், 4 ஆப்ஷன். இப்போ பாருங்களேன், ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் ஆக்குறதுக்கு என்ன பண்ணுவோம், இதை வந்துட்டு மேலே மல்டிப்ளை பண்ணுவோமா. 1 × 7 - √2, 7 - √2. நெக்ஸ்ட் பிளஸ் இந்த 7 + √2 அங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா. அப்போ 7 + √2. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிப்போமா. இப்போ 7 × 7 எவ்வளோ, 49. நெக்ஸ்ட் 7 × -√2 -7√2. நெக்ஸ்ட் இதை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். √2 × 7 எவ்வளோ, +7√2. நெக்ஸ்ட் √2 × √2 எவ்வளோ, 2. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ -2.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் தான் வரும். ரூட் இன்ட்டு ரூட் அப்படின்னா சேம் வேல்யூ தான் வரும். அதே மாதிரி தான் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ டூ, இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா நான் மைனஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்களேன், இந்த மைனஸ் 7 ரூட்டும் ப்ளஸ் 7 ரூட்டும் வந்துட்டு 0 ஆயிரும். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் சேமாக இருக்குது, ஸோ 0 ஆயிரும். இங்கேயுமே பாருங்களேன், மைனஸ் ரூட் டூ ப்ளஸ் ரூட் டூ கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் மேலே என்ன இருக்கு, டினாமினேட்டரில் நியூமினேட்டரில் 7 + 7 14 தான் இருக்கு. ஸோ நான் எழுதிக்கிறேன். கீழே என்ன இருக்கு, 49 மைனஸ் 7 ரூட் டூ, இந்த ப்ளஸ் 7 ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. 49 மைனஸ் 2 தான் இருக்கு. ஸோ 49 மைனஸ் 2. இப்போ இந்த ரெண்டை நம்ம சால்வ் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டோம். ஃபர்தரா ரிமைனிங் என்ன இருக்கு, இந்த வேல்யூ இருக்கா, நான் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் 14 49 மைனஸ் 2. இப்போ பாருங்களேன், ஆப்ஷன்ல 0 இருக்கா, இருக்கு. இது சேம் மைனஸ், அப்போ ஆன்சர் வந்து 0 தான். ஆப்ஷன் ஏ தேர்ட் கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சம் பார்ப்போமா. ஃபோர்த் சம் பாருங்க. The expenditure of a household on food, clothing and entertainment is in the ratio 2:4:4. அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் செலவு சொல்லியிருக்காங்க. எப்படி எதுக்கு செலவு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபுட்டை நான் எஃப்னு வச்சுக்கிறேன், க்ளோத்திங்கை நான் சின்னு வச்சுக்கிறேன், என்டர்டெயின்மெண்ட்டை நான் ஈன்னு வச்சுக்கிறேன். இந்த மூணுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்துருக்காங்க, 2:4:4ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. இது ஃபுட்டு, இது க்ளோத்திங், இது என்டர்டைன்மெண்ட் தானே. In the coming year, the cost of food is expected to fall by 10%, clothing to rise by 5%, and entertainment to fall by 15%. What is the percentage change, increase or decrease in the total household expenditure? அதாவது இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பெர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் இயர்ல. அதாவது இந்த வருஷத்துக்கான செலவு ரேஷியோ கொடுத்துட்டாங்கப்பா, 2:4:4ன்னு சொல்லிட்டு. கம்மிங் இயர்ல வந்து செலவு கூடுது குறையுது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலா எவ்வளவு கூடுது இல்ல குறையுது அப்படின்னு தானே கேட்டிருக்கான். இப்ப பாருங்களேன், ஃபுட்டுக்கு கம்மிங் இயர்ல வந்துட்டு எவ்வளவு குறையுது, இந்த காஸ்ட் ஆஃப் ஃபுட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ஃபால்னா குறையுதுன்னு அர்த்தம், 10%. ஸோ ஃபால்னால -10% வந்து குறையுது. நெக்ஸ்ட் வந்து க்ளோத்திங் வந்து கூடுது. எவ்வளவு கூடுது, ரைஸ்னா கூடுது தானே, கூடுது 5% கூடுது. ஸோ கூடுறதுனால நான் பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் வந்து ஃபால், எவ்வளவு ஃபால் ஆகுது, 15% வந்து ஃபால் ஆகுது, குறையுது. ஓவராலா நமக்கு எவ்வளோ கூடுதா இல்ல குறையுதா அப்படின்னு தானே கேட்டிருக்கான். இன்க்ரீஸா டிக்ரீஸா தான் கேட்டிருக்கான் ஓவரால் ஹவுஸ் ஹோல்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல. இது நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் மூலியமா வந்துட்டு நம்ம நெட் பர்சன்டேஜ் எவ்வளவு சேஞ்ச் ஆகுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம்ல. வெயிட்டட் ஆவரேஜ்னா நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த மல்டிப்ளை பண்ணதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நியூமரேட்டர்ல வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி டிவைட் பண்ணிடணும். அதான் வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ். நான் இப்போ பண்றேன் பாருங்க, நல்லா கவனிங்க. 2 × -10 எவ்வளோ, -20%. இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 4 × +5 ஆட் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ எவ்வளோ வரும், +20%. நெக்ஸ்ட் 4 × -15% எவ்வளோ, -60%. இப்போ பாருங்க கீழே இது 3 ஆட் பண்ணிப்போமா, 3 ஆட் பண்ணா என்ன, 10. இப்போ இந்த -20யும் +20யும் கேன்சல் ஆயிரும். ஸோ -60 / 10, அதாவது -60% / 10 தானே ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கு. இங்க மைனஸ்ன்னு வந்திருக்கு. மைனஸ்னா என்ன மீனிங், டிக்ரீஸ் ஆகுதுன்னு மீனிங், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் வந்து குறையுது அடுத்த வருஷத்துக்கு அப்படின்னு தான் மீனிங். ஸோ இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி பாருங்க, இங்கே 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிரும். இன்க்ரீஸ்ன்ற 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிரும். ஸோ வந்து -6% வந்து டிக்ரீஸ் ஆகுது. எத்தனாவது ஆப்ஷன், ஆப்ஷன் சி, 6% டிக்ரீஸ். இதுதான் ஆன்சர். இதுல எந்த கன்ஃபியூஷன்ல இல்ல. நம்ம ஓவராலா வந்துட்டு எனிதிங் இப்போ வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான் பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லை. நெட் பர்சன்டேஜ் நம்ம சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நமக்கு வெயிட்டட் ஆவரேஜ் மூலியமா போடுறது ரொம்ப ஈஸி. இதை வந்துட்டு நம்ம 2-3 மெத்தட்ல செய்யலாம், ஆனா டைம் ரொம்ப கன்சியூம் ஆகும். ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட். 4th சம், இதையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், இதை மல்டிபிள் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிக்கணும். அந்த மல்டிபிள் பண்ணதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதை நியூமரேட்டர்ல வச்சுட்டு டிவைடட் பை இந்த 3 ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போட்டுறணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 5th சம் பார்ப்போம். 5th சம் வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்து கேட்டிருக்காங்க. A and B invested rupees 1,20,000 and 1,60,000 respectively. A remained for 10 months and B for 7 months. What is the total profit if B's share is rupees 16,800?
அதாவது பார்ட்னர்ஷிப்னாலே நமக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டு டைம். இதுதான் அந்த ஃபார்முலா. ப்ராஃபிட் ஈக்குவல் டு கேபிட்டல் இன்டு டைம். இங்க கேபிட்டல்னாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சேம் தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ பாருங்களேன், ஏ பி ஒரு பிஸ்னஸ் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க? ஏ வந்து 1,20,000 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. பி வந்து 1,60,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. இதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்கான ரேஷியோ. இன்வெஸ்ட்மெண்ட்கான அமௌண்ட். ஏ வந்து 1,20,000, பி வந்து 1,60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாரு. ஏ வந்து எத்தனை மாசத்துக்கு, அதாவது இது டைம் பீரியட், ஏ வந்து எத்தனை மாசத்துக்கு வந்து அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஏ ரிமைண்ட் ஃபார் 10 months, 10 டைம் பீரியட் இது. நெக்ஸ்ட் பி ஃபார் 7 months. நெக்ஸ்ட் என்ன கேட்கறான், வாட் இஸ் த டோட்டல் ப்ராஃபிட் இஃப் பி ஷேர் இஸ் 16,800. அதாவது பிக்கான ப்ராஃபிட்டை கொடுத்துட்டான் 16,800 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு. அவன் ஓவராலா இந்த பிசினஸ் பண்ற மூலியமா 2 பேருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். ஸோ நமக்கு இப்ப ப்ராஃபிட் தான் வேணும். இப்போ ப்ராஃபிட் வேணும்னா என்ன ஃபார்முலா? கேபிட்டலையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணணும். கேபிட்டல் என்ன, அதாவது கேபிட்டல்னாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சேம் தான். இப்போ இந்த 1,20,000 டைமையும் மல்டிப்ளை பண்ணா நம்ம ஏக்கான ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ 1,20,000 × 10 எவ்வளோ? இங்க ஒரு 10 எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை ஆயிரும். அப்போ 12 lakhs ஆகும். ஸோ இங்க நிறைய நம்பர் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரேஷியோல வச்சுக்கிறேன். இந்த 4 கேன்சல் ஆயிரும். 4ஆல கேன்சல் பண்ணா 3, இது 4ஆல கேன்சல் பண்ணா 4. 3 × 10 எவ்வளோ? 30. இந்த 30 தான் ஏக்கான ப்ராஃபிட் ரேஷியோ. நெக்ஸ்ட் 4 × 7 எவ்வளோ? 28. இதான் பிக்கான ப்ராஃபிட் ரேஷியோ. நான் ஃபர்தராகவே நான் அதாவது ரேஷியோல வச்சுக்கிறேன். 2ஆல கேன்சல் பண்ணா என்னது? 15. இதை 2ஆல கேன்சல் பண்ணா 14. கரெக்ட் தானே? இப்போ நமக்கு பிக்கான ப்ராஃபிட் அமௌண்ட் தெரியும், பிக்கான ரேஷியோவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த 14 தான் 16,800. கரெக்ட் தானே? பிக்கான ப்ராஃபிட் அவன் கொடுத்துட்டான். நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏக்கான ப்ராஃபிட் ரேஷியோ பிக்கான ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ பிக்கான ப்ராஃபிட் ரேஷியோ இந்த 14 தான் 16,800. அவன் என்ன கேட்கறான்? 2 பேருக்கான சேர்த்தான ப்ராஃபிட் கேட்கறான். டோட்டல் ஷேர் தானே கேட்கறான். அப்ப டோட்டல் ஷேர்னு வேணா நம்ம என்ன பண்ணணும்? இந்த 15 14 ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா எவ்வளோ? 29. அப்போ இந்த 29 எவ்வளோ கண்டுபிடிச்சா அதுதான் ஆன்சர். கரெக்ட் தானே? இப்போ இந்த 14ஐயும் இந்த 16,800ஐயும் கேன்சல் பண்றேன். 1 2 2 0 0 1200ஐயும் 29ஐயும் மல்டிப்ளை பண்ணாதான் ஆன்சர். யூனிட் டிஜிட் செக் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ் நான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். சால்வ் பண்றப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இந்த 100 லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 0ல தான் முடிய போகுது. ஏன்னா இந்த 100 மல்டிபிள்ல நான் 3ஆவது டிஜிட் செக் பண்றேன். லாஸ்ட்ல இருந்து 3ஆவது டிஜிட். அப்ப 9 × 2 எவ்வளோ? 18. அப்ப 3ஆவது டிஜிட் வந்து 8ன்னு தான் முடிய போகுது. எந்த ஆப்ஷன் 8ன்னு முடியுதுன்னு பாருங்க. 3ஆவது டிஜிட் லாஸ்ட்ல இருந்து 3rd டிஜிட் ஆப்ஷன் ஏ மட்டும்தான். 34,800. 34,800. ஏன்னா அதுதான் 3ஆவது டிஜிட்ல வந்து 8ன்னு முடியுது. ஸோ அதுதான் ஆன்சர் 34,800. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க கூடாது. இதான் வந்து 5th கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 6th சம் பார்ப்போம். 6th சம் பாருங்க. 2 individuals A and B have rented a field. A places 21 horses in the field for 6 months and 15 cows for 2 months. B has 15 cows for 6 months and 40 sheep for 7.5 months. If three horses consume the same amount of food as 5 cows and 6 cows eat as much as 10 sheep, what portion of the rent should A cover? கொஸ்டினை பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். அரித்மெட்டிக்ல இப்படி ஒரு இது வந்து இப்படி கேட்டிருக்கான். லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரல. இந்த இயர் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மேஜர் ரோலா பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம நல்லா பார்த்துக்கணும். எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றதுதான் முக்கியம். நம்ம இதை பண்ணோம்னா 2-3 பேப்பர் கூட பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், ஆன்சர் வர வைக்கலாம். ஆனால் டைமிங்குள்ள இருக்கலே எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி சம் வரவும் நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். ஏன்னா இதை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 25 சம்மையும் பார்த்துட்டு லாஸ்டா வந்து, அதாவது 25 சம்மில் இந்த மாதிரி 2-3 சம் கேட்டாங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்லாம் வந்து இதை பார்க்கணும்.
ஏன்னா பின்னாடிலாம் ஈஸியான கொஸ்டின் வச்சிருப்பான். இதை சால்வ் பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நேரம் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், 2 இண்டிவிஜுவல்ஸ். இந்த கொஸ்டினுக்கு மீனிங் பார்ப்போம். ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த வந்து வாடகைக்கு எடுக்கிறாங்க நம்ம பசங்க. யாரு? ஏவும் பியும் வந்து ஒரு லேண்டை வந்து ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அதுல வந்துட்டு ஏ பி வச்சுக்கிறேன். ஏ வந்துட்டு ரெண்டுக்கு எடுக்கிறாரு. எடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் மேய்ச்சலுக்கு விடுறாரு. எப்படி விடுறாரு அப்படின்னா, ஹார்சஸ 21 ஹார்சஸ 6 மந்த்துக்கு மேய்ச்சலுக்கு விடுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு, 15 கவுஸ 2 மந்த்ஸுக்கு வந்து மேய்ச்சலுக்கு விடுறாரு. டிஸ்பிளே ஆகுதுல. நெக்ஸ்ட் அடுத்து வேற 15 கவுஸ் 2 மந்த்ஸ்க்கு விடுறாரு. நெக்ஸ்ட் பி பாருங்க, பி வந்து 15 கவுஸ 6 மந்த்துக்கு மேய்ச்சலுக்கு விடுறாருப்பா. மேய்ச்சலுக்குன்னா சாப்பிட்றதுக்கு விடுறாரு. அவங்க கிளாஸ்ல ஃபுட்டு தானே சொல்லி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து 40 sheep ஃபார் 7.5 மந்த்ஸுக்கு மேய்ச்சலுக்கு விடுறாங்க. நெக்ஸ்ட் இப்படிலாம் விட்டுட்டு என்ன கேட்குறான், 2 பேரும் ரெண்டுக்கு தான் எடுக்கிறாங்க. இப்படிலாம் ஏவும் அந்த லேண்டை யூஸ் பண்றாரு, பியும் அந்த லேண்டை வந்து யூஸ் பண்றாரு. இப்போ ஓவராலா வந்துட்டு இப்போ என்கிட்ட தான் வந்து இந்த இடத்த வந்து ரெண்டுக்கு வாங்கிருக்கான்னு வச்சுக்கோங்க. நான் உங்க 2 பேருக்கு ரெண்டு கொடுத்துட்டேன். 2 பேருமே வந்துட்டு என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவங்க கன்சியூம் பண்றதுக்கு மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து எனக்கு வாடகை கொடுப்பாங்க. அதாவது 2 பேரும் வந்து இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு வந்து நீங்க வந்து 1 லட்ச ரூபா கொடுக்கணும் ரெண்டுக்கு அப்படின்னு, 1 லட்ச ரூபா எனக்கு ரெண்ட் தரணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டேன். இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எவ்வளவு அமௌண்ட்டை வந்து அவங்க மேய்ச்சலுக்கு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி, நான் இத்தனை குட்டிய இத்தனை மந்த்துக்கு தான் மேய விடுறேன், அப்போ நான் இவ்வளவு தான் தருவேன், மிச்ச அமௌண்ட் நீ தான் தரணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இது. ஓகேவா? இப்போ புரிஞ்சா எப்படி கொஸ்டின் சொல்லிட்டு. இப்போ பாருங்களேன், அவன் ஒரு டேம் கொடுத்துட்டான். என்ன டேம் அப்படின்னா, if 3 horses consume the same amount of food as 5 cows, அதாவது 3 horses consume பண்றது ஈக்குவல் டு சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் 5 cows. அதாவது 3 ஹார்சஸ் சேர்ந்து திங்கிற ஃபுட்டை 5 கவுஸ் சேர்ந்து சாப்பிடுமா. ஒரு ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட்டை 3 ஹார்சஸ் சாப்பிடுச்சுன்னா அதே ஃபுட்டை 5 கவுஸ் சாப்பிடுமா. இப்படின்றத கொடுத்துருக்கான். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஏதாச்சும் ஒண்ணுல வைக்க பாக்குறேன். அதாவது இப்ப நான் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் கவுஸ்ன்னு சொல்லிட்டு வைக்க பாக்குறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹார்ஸ் ஈக்குவல் டு 5, இந்த 3 வந்து இங்க கீழே போயிடுச்சுன்னா 3 கவுஸ். இதானே ஹார்ஸோட வேல்யூ. இப்படி வச்சுப்போம். ஏன் இப்படி வச்சுக்கிறேன்னா, இந்த ஹார்ஸ்ன்ற இடத்துல தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், அதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், நெக்ஸ்ட் 6 கவுஸ், 6 கவுஸ் சேர்ந்து சாப்பிட்றத 10 சீப்ஸ் சாப்பிடுமா. அதாவது 6 கவுஸ் ஒரு ஃபுட்டை சாப்பிடுதுன்னா அதே ஃபுட்டை 10 சீப் சாப்பிடுமா. அப்படின்னு தானே அவன் கொடுத்துருக்கான். டிஸ்பிளே ஆகுதுல. இப்போ நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் கவுஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்கேனா, ஸோ நான் அதே மாதிரி சீப் ஈக்குவல் டு 6 டிவைடட் பை 10 கவுஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதை ஃபைனல் ரேஷியோ கூட பண்ணி வச்சுக்கிறேன். 2 ஆல் டிவைட் பண்ணா 3 டிவைட் பை 5. அப்போ சீப்போட டேம் இது. அதாவது உங்க சாப்பிட்ற ரேஷியோ இப்படி இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை வந்துட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம், வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஏக்கு வந்துட்டு ஹார்சஸ் மூலியமா எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, அதாவது ஹார்ஸ் மேயிறனால அந்த லேண்ட்ல, என்னோட லேண்ட்ல வந்து ஏவோட ஹார்ஸ் மேயிறனால அவர் எவ்வளோ கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ சேம் நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இங்க எழுதிக்கிறேன் 21 இன்ட்டு ஹார்ஸுக்கு நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம், 5/3 இன்ட்டு சி தானே. 5/3 இன்ட்டு சி இன்ட்டு 6. ஏன் நம்ம அந்த சியை போடலைன்னா, நம்ம எல்லாமே சின்னு தான் எடுத்துட்டோம். இப்போ இங்க சி நான் லாஸ்ட்ல சொல்றேன் பாருங்களேன், புரியுமே உங்களுக்கு, புரியும் லாஸ்ட்ல பாருங்க ஏன் நம்ம வந்து சி எழுதலன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இதை மல்டிப்ளை பண்ணா 3, இதையும் கேன்சல் பண்ணா 2 இன்ட்டு 5 10, 10 இன்ட்டு 21 210. அப்போ அந்த 210 போர்ஷன் வந்துட்டு ஹார்சஸ் மேயறனால செலவாகுது. நெக்ஸ்ட் இப்போ கவுஸ் மேயறனால பார்ப்போம். இந்த 210 வந்து நான் இங்க போட்டுக்கிறேன் 210ன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதை பாருங்களேன், இப்போ 15 இன்ட்டு சிக்கு நம்ம எதுவுமே எடுக்கல. அதாவது நமக்கு ஹார்ஸோட டேம் தெரியும், சீப்போட டேம் தெரியும். அப்ப சியோட டேம் வந்து சி தான். ஏன்னா இங்க சி நம்ம சொல்லிட்டு விட்டோம், எல்லா இடத்துலயும் சியை காமனா எடுத்துட்டோம், காமனா விட்டுட்டோம் சியை. ஸோ நான் இங்கேயும் சியை விட்டுட்டேன். அப்போ 2
அப்போ 15 into 2 எவ்வளோ 30. அப்போ கவு மேயிறனால அவருக்கு வந்து 30ன்ற போர்ஷன் செலவாகுது. ஹார்ஸ் மேயிறனால 210ன்ற போர்ஷன் செலவாகுது. அப்போ மொத்தம் ஏ வந்துட்டு 240 போர்ஷன் வந்து கொடுக்குறாரு. ரெண்ட்ல 240 போர்ஷன் கொடுக்குறாரு. இப்போ அதே இங்கே பாருங்க. இப்போ வந்து 15 into சி. இப்போ நான் சியை விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் இங்கேயும் சியை விட்டுட்டேன். அப்போ பியோட கவு வந்துட்டு மேயிறனால எவ்வளோ போர்ஷன் செலவாகுது? 15 into 6 எவ்வளோ? 90. ஓகேவா? நெக்ஸ்ட் பியோட ஷீப் வந்து மேயுது 7.5 மந்த்ஸ்க்கு மேயுது. சீப்போட டைம் நம்ம என்ன எடுத்து வச்சிருக்கோம்? 3/5 சி. அப்போ நான் இங்க எழுதிக்கிறேன் 40 into எஸ்ஸுக்கான டைம் என்ன? 3/5 சி. ஸோ சியை விட்டுறேன். அப்போ 3/5 into 7.5. இதையும் சரி, இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். இதையும் கேன்சல் பண்ணா 1 5 5 to 1.5. இப்போ இந்த 10, அதாவது இந்த 0 நான் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 0னா 0 இல்லை, 10 மட்டும் இதை பிரிச்சுக்கிறேன். 4 into 10 சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். இந்த 10 அங்கே மல்டிப்ளை பண்ணேன்னா 1.5 into 10 15. 15 into 3 எவ்வளோ? சரி, 15 into 4 பண்ணிப்போம். 15 into 4 எவ்வளோ? 60. 60 into 3 எவ்வளோ? 180. இப்படிதான் மல்டிப்ளை பண்ணணும். ஏன் இப்படி மல்டிப்ளை பண்றோம்னா, மற்றதுனா உட்காந்து இந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸ்கூல் பிள்ளை மாதிரி இல்லை, நம்மளுமே கஷ்டமா கேட்டா அப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. ஈஸியானதை சொல்றேன். அதாவது என்னன்னா, இப்ப நான் வந்து இந்த 40 வந்து 4 into 10 சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டேன். இந்த 10 அங்க மல்டிப்ளை பண்ணிட்டேன். 10 அங்க மல்டிப்ளை 15. இப்போ 15 into 3 எவ்வளோ? 45. இப்போ 45 into 4 எவ்வளோ? 180. எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் 180 தான் வருது. இதை மல்டிப்ளை பண்ணா 180 வந்துருச்சு. இப்போ பியோட கவு மேயறனால 90% செலவாகுது. பியோட ஷீப் மேயறனால 180% செலவாகுது. மொத்தமா பி வந்துட்டு எவ்வளவு போர்ஷனுக்கு செலவாகுது? 270% செலவாகுது. ஏக்கு வந்துட்டு 240 போர்ஷன் செலவாகுது. இதையுமே ரேஷியோல வச்சுக்கலாம். 0 0 3ஆல கேன்சல் பண்ணா 8 3s 24, 9 3s 29. இப்போ அவன் என்ன கேட்கறான்? வாட் போர்ஷன் ஆஃப் த ரெண்ட் ஷுட் ஏ கவர்? ஏ வந்து எவ்வளவு போர்ஷன் கொடுப்பாருன்னு சொல்றாங்க. ஏ வந்து 8 போர்ஷன் கொடுப்பாரு. மொத்த போர்ஷன் எத்தனை? 9 10 17. இப்போ 70. 70ன்றது மொத்த போர்ஷன். அதுல 8 போர்ஷன் வந்து ஏ கொடுக்குறாரு ரெண்ட்ல. ஆப்ஷன் ஏ. இதாங்க நான் சொன்னேன்ல, அதாவது ரொம்ப ஈஸி தான், ஆனா டைம் கன்சியூம் ஆகுது, டைம் பிடிக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், 25 சம்முக்கும் போயிடணும். லாஸ்ட்ல தான் இந்த மாதிரி சம்லாம் வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? பயப்படக்கூடாது சம்ம பார்த்து. நெக்ஸ்ட் வந்து 7th சம் பார்ப்போம். 2 individuals A and B rent a pastures. A uses 16 cows for a duration of 3 months and 20 sheep for 4 months and B uses 30 sheep for 6 months. If 4 cows are equivalent to 8 sheep, determine the A's portions of the rent. லாஸ்ட் சம் மாதிரி தான், ஆனால் அங்கே வந்து 3 அனிமல்ஸ் கொடுத்துருந்தாங்க, இங்கே 2 அனிமல்ஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸி தான். அந்த சம்மோட இது ஈஸி தான். ஏ அண்ட் பி 2 பேர் வந்து ஒரே லேண்டை ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஏ வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, 16 கவுஸை 3 மந்த்துக்கு வந்துட்டு ரெண்ட்டுக்கு விடுறாரு. அதாவது மேய விடுறாப்புல அவரோட லேண்டில், அதாவது அந்த ரெண்ட்டுக்கு எடுத்த லேண்டில். நெக்ஸ்ட் 20 ஷீப்பை 4 மந்த்ஸுக்கு மேய விடுறாப்புல. கரெக்டு தானே? நெக்ஸ்ட் வந்து பி வந்து 30 ஷீப்பை 6 மந்த்ஸுக்கு மேய விடுறாப்புல. நெக்ஸ்ட் அவன் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துட்டான்? ஈக்குவேஷன் டைம் 4 cows equal to 8 sheepன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம இங்கேயே ரேஷியோ பண்ணிடுமா? 1 4s are 4 2. அப்போ கவ்வோட வேல்யூ வந்துட்டு என்னது? 2. ஷீப்போட வேல்யூ 1. இப்படிதானே எடுக்கணும். இப்படிதான் எடுக்கணும். நீங்க வேணா அல்பபெட்டை வந்து சேம் ஆக்கி பாருங்க. இப்படிதான் வரும். கவ் ஈக்குவல் டு 2, ஷீப் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அதாவது கவ்வோட வேல்யூ 2, ஷீப்போட வேல்யூ 1. ஸோ 1 போடலாம், பிரச்சனை இல்லை. இங்கே ஷீப்போட வேல்யூ 1 தான். அதாவது ஏ வந்து கவ்வை அந்த ரெண்டுக்கான லேண்ட்ல ஏ வந்து கவ்வை மேய விடுறனால அங்கே காலியாகிற போர்ஷன் அங்கே, அதாவது அது மேஞ்சனால அது எவ்வளோ போர்ஷன் கொடுக்கணும் கவுக்காக அப்படின்றது இந்த அமௌண்ட், சீப்புக்காகன்றது இந்த அமௌண்ட், பி வந்து சீப்புக்காகன்றது இந்த அமௌண்ட். ஓகேவா? இப்போ தான் மல்டிப்ளை பண்ணுவோமா? 16 into 2 எவ்வளோ? 32. 32 into 3 எவ்வளோ? 96. இது வந்து 80. ஓவராலா 176. இது வந்து 180.
ஸோ 180. அதாவது ஏவோட போர்ஷன் வந்து 176, பியோட போர்ஷன் வந்து 180. இதை ரேஷியோவில் வச்சுப்போம்னா நானாங்க 16, மிச்சம் 1 44, இது வந்து 45. அவன் ஏஸ் போர்ஷன் ஆஃப் த ரெண்ட்டு தான் கேட்குறான். டோட்டல் இருந்து ஏ அப்படின்னு தான் எடுக்கணும். டோட்டல் எவ்வளோ? 45. லாஸ்ட்ல இதில் 45 44 கூட்டினா எவ்வளோ? 89. டோட்டலில் ஏக்கான போர்ஷன் தானே கேட்குறான். ஏக்கான போர்ஷன் எவ்வளோ? 44. ஆப்ஷன் இருக்கா? ஆப்ஷன் ஏவே இருக்கு. இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஏன் வந்துட்டு நம்ம லாசம் மாதிரி கவ்வுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வைக்கல அப்படின்னா, போனதுல 3 கேட்டிருந்தான். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இப்படி பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி டைமும் இருக்கும். ஸோ நான் சேமா வச்சுக்கிட்டேன் போன டைமு. இது வந்து அவன் கேட்டிருக்க 2 தான். ஸோ இப்படிதான் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை. இப்படி பண்ணா ரொம்ப ஈஸி தானே, இதுவே ஈஸி தானே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 8th சம் பார்ப்போம். 8th சம் பாருங்க. 3 groups of students have average ages 18, 20 and 22 respectively. If the number of the students in the 3 groups is in the ratio 2:3:5, what is the overall average age? அதாவது ஓவரால் ஆவரேஜ் ஏஜ் கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, இதுவுமே வந்துட்டு நம்ம வெயிட்டட் ஆவரேஜ்ல கண்டுபிடிக்கலாம். ஓவரால் ஆவரேஜ், நெட் பெர்சன்டேஜ் சேஞ்ச் எல்லாமே நம்ம வெயிட்டட் ஆவரேஜ்ல போடலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ பாருங்க, அதாவது 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. இது வந்து நான் 3 ஸ்டூடெண்ட்ஸை டினோட் பண்றேன். இப்போ 3 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது தப்பு. 3 குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது நான் ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் குரூப்புக்கான ரேஷியோ என்ன? 2. செகண்ட் குரூப்புக்கான ரேஷியோ என்ன? 3. தேர்ட் குரூப்புக்கான ரேஷியோ என்ன? 5. இதான ரேஷியோ. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப்புக்கான ஆவரேஜ் தானே, அதாவது 3 groups ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஏஜஸ், 3 குரூப்ஸ்க்கான ஆவரேஜ் ஏஜஸும் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் குரூப்ஸ்க்கான ஆவரேஜ் என்ன? 18. செகண்ட் குரூப்ஸ்க்கான ஆவரேஜ் என்ன? 20. தேர்ட் குரூப்க்கான ஆவரேஜ் ஏஜ் என்ன? 22. எப்பவுமே இங்க நம்பர், குவான்டிட்டி அதை தான் வந்துட்டு இங்க வந்துட்டு போடணும், மேல போடணும். கீழே வந்துட்டு எவ்வளவு சேஞ்சு, ஓவரால் என்ன, அதை தான் இங்க கீழே போடணும். ஓவரால் கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஏஜோ அதை தான் இங்கே போடணும். இங்க அதாவது ஆவரேஜ் ஏஜ், அதாவது நல்லா கவனிங்க. இப்போ நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? அதாவது கீழே என்ன போட்டிருக்கோம்? இங்க வந்து ஏஜஸ் போட்டிருக்கோம். அப்போ நமக்கு இங்க கிடைக்கிறது வந்து ஓவரால் ஆவரேஜ் ஏஜஸ் கிடைக்கும். இங்க நம்பர் போட்டிருக்கோம். ஸோ இங்க வந்து நம்பர் கிடைக்காது. இங்க கீழே என்ன நம்ம போட்டிருக்கோமோ அதுதாங்க நமக்கு ஓவராலா கிடைக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2 சம்முக்கு முன்னாடி 4th சம்னு நினைக்கிறேன், நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? பெர்சன்டேஜ் சேஞ்சுன்னு போட்டிருந்தோம். அதுக்கு கீழே ஓவரால் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் சேஞ்ச். அப்போ இங்க என்ன டினோட் பண்றோமோ அதான் அங்கேயும் வரும். ஸோ சில பேருக்கு கன்ஃபியூஸ் வரலாம். அதாவது இந்த நம்பர்ஸ் வந்து கீழே வச்சிடக்கூடாது. அது எப்படி? அது வந்து பாசிபிளே கிடையாது. அதான் அது மெத்தடே கிடையாது. இப்போ வந்துட்டு எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா, இப்படி ஒவ்வொரு சம்மா வந்துட்டு இப்போ வந்து நம்ம டேரக்டா வந்து ஷார்ட்கட்ல போறோம். இது வந்து சில பேருக்கு புரியாது. அதனாலதான் நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்றேன். அதாவது கீழே இங்க இதை தான் வைக்கணும், மேல நம்பர்ஸ் வைக்கணும், ஒரு குவான்டிட்டியை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம ஹோல் கிளாஸஸ் கொண்டு போவோம்ல, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போய்கிட்டு இருக்கு நம்ம கிளாஸ்ல, அந்த மாதிரி எல்லா டாபிக் கொண்டு போவோம். அப்படி கொண்டு போறப்ப டீட்டெயில்டா எல்லாத்தையும் பார்ப்போம். எதனால இந்த மெத்தட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இதுல வந்துட்டு நம்ம 25 கொஸ்டினை சால்வ் பண்றப்ப நம்ம ஒவ்வொரு இதையுமே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துரும். அதனாலதான் நம்ம ரொம்ப ஷார்ட்டா அப்ரோச் பண்றோம். ஓகேவா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓவரால் ஏஜஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ்னா என்ன? 2 × 18 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 3 × 20 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் 5 × 22 மல்டிப்ளை பண்ணிக்கணும். நீ மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு 2ஐயும் 3ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா 10, கீழே வந்து 10 ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்படி பண்ணாலும் கரெக்ட் ஆன்சர் தான். அது கொஞ்சம் டைம் இழுக்கும்ல. ஏன்னா இங்க பாருங்க, அப்போ பண்றப்ப ஈஸியா இருந்துச்சு. இது பாருங்களேன், 5 × 22, 3 × 20, 2 × 18 கூட ஓகே. 5 × 22 கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கஷ்டமா இருக்குன்னா டைம் இழுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் டிவிஎஸ்ன்னு செக் பண்றேன், கம்பேர் பண்றேன். இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன், 18 சொல்லிட்டு வெளியே எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, 18 சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எந்த நம்பர்னா எடுத்துக்கலாம். நான் 18 எடுத்துக்கிறேன். இப்போ 18 கம்பேர் பண்ணும்போது இந்த 20 எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கு? +2 எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 18 கம்பேர் பண்ணும்போது இது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு? +4. ஓகேவா? இதையே நீங்க கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா 18ஓட 18 எவ்வளோ இருக்கு? +0 தான். ஸோ நான் இதை விட்டுட்டேன் அப்படியே. இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட் இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோவையும் இந்த செப்பரேட்டா பிரிச்சு வச்சுக்கணும், இந்த டிவியேஷனையும் அதை மல்டிப்ளை பண்றேன். 3ஐயும் +2ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன? +6. நெக்ஸ்ட் இந்த 5ஐயும் இந்த 4ஐயும் மல்டிப்ளை பண்றேன், +20. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே
இந்த 3 நம்பரை ஆட் பண்ணி போடணும். 3 ஆட் பண்ணா என்ன 5 3 2 10. நெக்ஸ்ட் கீழே டிஸ்பிளே ஆகுதுல அதே 18 போட்டு பிளஸ் 20 6 ஆட் பண்ணுவோமா 26 டிவைடட் பை 10. நெக்ஸ்ட் இந்த 0 கீழே டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.6 மாறிடும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 20.6 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பில இருக்கு 20.6. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 20.6. இது வந்து நம்ம டீவியேஷனை கம்பேர் பண்ணி போடுறோம். ஓகேவா? இது வந்து அந்த வெயிட்டட் ஆவரேஜுக்கும் ஷார்ட்கட் இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குல்ல டீவியேஷன் செக் பண்ணி போடுறது. இதே இது வந்து நீங்க வந்துட்டு வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணாலுமே அதுவுமே அதே மாதிரி தான் வரும். வெயிட்டட் ஆவரேஜ் நம்ம போடுவோமா 2 18 மல்டிபிள் பண்ணா என்ன 36, 3 20 மல்டிபிள் பண்ணா என்ன 60 பிளஸ் 5 22 மல்டிபிள் பண்ணா என்ன 110. நெக்ஸ்ட் வந்து 2 3 5 ஆட் பண்ணா என்ன 10, 36 இது 60 96 206 டிவைடட் பை 10. ஸோ 20.6 அதே தான் வரப்போகுது. இதை நான் ஏன் இங்கே சொல்லிட்டேன் அப்படின்னா இன்கேஸ் வந்து நம்ம ஃபர்தர் ஷிஃப்ட்ல இது வந்து நம்பர்ஸ்லாம் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி போகாம இது மாதிரி போயிடலாம்ல. டீவியேஷன் கம்பேர் பண்ணி போறது ரொம்ப ஈஸி தான். ஏதோ ஒரு நம்பர் இப்போ இங்க 18 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 20 கூட எடுக்கலாம். 20 எடுத்துட்டு இங்க கம்பேர் பண்ணலாம். இங்க 20 எடுத்தோம்னா 18 - 2 அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணணும். அப்படி கூட கம்பேர் பண்ணலாம், எப்படினாலும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 18 20 22க்கு பதில நான் 15 எடுக்கிறேன் அப்படின்னா 15 எடுக்கலாம். இல்ல நான் 25 எடுக்கிறேன் அப்படின்னாலும் எடுக்கலாம். அது எந்த பிரச்சனையும் இல்லை. எடுத்தா நம்ம கரெக்டா செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா ஆன்சர் வந்துடும். அதாவது எவ்வளவு கூட குறையா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இதெல்லாம் எப்படி பண்றோம் அப்படின்னா ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை ஃபுல்லா சொல்லணும் அப்படின்னா நம்ம பேட்ச் போடுவோம். அப்ப பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 8th சம். நெக்ஸ்ட் வந்து 9th சம். இதுவுமே ஆவரேஜ் தான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆவரேஜ் 2 சம் கேட்கறாங்கன்னு தெரியுது. இதை பாருங்க, இந்த ஆவரேஜ் ஆஃப் 11 நம்பர் இஸ் 16. அதாவது 11 நம்பருக்கான ஆவரேஜ் கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துட்டான் 68ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்கறான், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், இஃப் த ஆவரேஜ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 5 இஸ் 63. அதாவது இந்த 11 நம்பர்ல ஃபர்ஸ்ட் 5 நம்பருக்கான ஆவரேஜும் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துருக்கான் 63. நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுத்துருக்கான், அண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த லாஸ்ட் 5க்கான ஆவரேஜும் கொடுத்துட்டான். எவ்வளவு கொடுத்துட்டான் 72 கொடுத்துருக்கான். இப்போ வந்து 6th நம்பருக்கான ஆவரேஜ் கேட்கிறான். அதாவது மொத்தம் வந்து 11 நம்பரு, அதுல ஃபர்ஸ்ட் 5க்கான ஆவரேஜும் கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் லாஸ்ட் 5க்கான ஆவரேஜும் கொடுத்துட்டான். இந்த ஊடால இருக்கிற 6th நம்பருக்கான நம்பரை மட்டும் கேட்கறான். 6th நம்பருக்கான நம்பரை மட்டும் கேட்கறான். இது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். ஆவரேஜ்னா நமக்கு நல்ல சின்ன பிள்ளைல இருந்து நம்ம இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம். ஆவரேஜ்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அதை வச்சு டிவைட் பண்ணிடுறோம். அதாவது ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது. நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது ஸ்கூல் மெத்தட் மாதிரி பண்ணோம்னா இந்த 68 11 மல்டிப்ளை பண்ணா இந்த 68ன்றது என்னது ஆவரேஜ். இது வந்து நம்பர்ஸ். ஸோ நமக்கு சம்மு வேணும்னா அந்த நம்பரையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த 68 11 மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி அது ரொம்ப டைம் இருக்கும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயுமே நான் டிவியேஷன் செக் பண்றேன். இப்போ பாருங்க கம்பேர் பண்றேன். இந்த 68 விட இந்த 63 எவ்வளவு கம்மியா இருக்கு. நான் 68 எழுதிக்கிறேன். 68 விட இங்க 63 எவ்வளவு கம்மியா இருக்கு, -5 கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணிக்கிறேன், இந்த 72 கம்பேர் பண்ணிக்கிறேன். இந்த 68 விட 72 கம்மியா இருக்கா கூட இருக்கா, கூட இருக்கு. எவ்வளவு கூட இருக்கு +4 கூட இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த -5ஐயும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா என்னது -25. நெக்ஸ்ட் இந்த 4ஐயும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணா என்னது 20 + 20. இப்போ இது இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். இப்போ -25 + 20 எவ்வளோ -5. அப்போ ஓவரால் டிவியேஷன்ல -5 வந்துட்டு கம்மியா இருக்கு. அந்த 6th நம்பரு எதுல இருந்து கம்மியா இருக்கு, இந்த நம்ம 68 எடுத்தோமா அதுல இருந்து கம்மியா இருக்கு. ஸோ நமக்கு 6th நம்பர் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் 68 + 5. ஏன்னா 5 கம்மியா இருக்கு. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு 6th நம்பர் கிடைச்சிரும். ஆப்ஷன் 72 இருக்கான்னு செக் பண்ணுங்க. சாரி 68ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணா என்னது 73 தானே. அது 72 ஆப்ஷன் இல்லைன்னு பாக்குறேன். அப்போ ஆப்ஷன் ஏ 73 தான் ஆன்சர். இது வந்து எந்த டவுட் இல்லைல, கம்பேர் பண்றோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது
அடிக்கடி வந்துட்டு இதே நம்பரை மாத்தி மாத்தி கேட்டுக்கிட்டே இருப்பான். 25 நம்பர் கொடுத்து அதுல ஃபர்ஸ்ட் 12 நம்பர் லாஸ்ட் 12 நம்பர் கொடுத்து 13 நம்பர் கேட்பான். அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே இதே மாடல் தான். நம்ம டிவியேஷன் கம்பேர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். இந்த மெத்தட் நல்லா காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இதானே ரொம்ப ஈஸி தானே. இப்ப நான் சொல்றதுனால வேணா இந்த சம்மு வந்துட்டு 2-3 நிமிஷம் எடுக்கலாம். அதாவது டீட்டெயிலா சொல்றதுனால நம்ம ஈஸியா போட்டு போயிட்டே இருக்கலாம். 30 செகண்ட்ல போட்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10th சம் பார்ப்போம். 10th சம் பாருங்க. இதுவுமே ஆவரேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்ல இருந்து 25 கொஸ்டின்ல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 300 and 450 that are exactly divisible by 13? இது ஒரு சூப்பர் கொஸ்டின். அதாவது 300 to 450ல இந்த 300ல இருந்து 450க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் 13ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ் இருக்கும்ல, அந்த நம்பர்ஸ்க்கு வந்துட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றான். ஓகே தானே. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இதை வந்துட்டு நார்மலா அப்ரோச் பண்ணவே மாட்டோம், பண்ண ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து ஆப்ஷன்ஸே போயிடுவோம். இது வந்துட்டு நான் எப்படி பண்ணலாம்னு நினைச்சேன் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் படி போகும். ஏன்னா இப்போ 300க்கு அடுத்து 13ஆல வந்துட்டு எந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆகும் அதை வச்சுக்கிட்டு அடுத்து அதுக்கு முன்னா இருக்கிற நம்பர் எந்த நம்பர் வந்து 13ஆல டிவிசிபிள் ஆகும், இங்கேயும் 13ஆல டிவிசிபிள் ஆகும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவிசிபிள் பை 2 சொல்லிட்டு போடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவுமே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த நம்பருக்குள்ள ஏதோ ஒரு நம்பர் தான் ஆவரேஜா இருக்க போகுது. அந்த நம்பர் வந்து 13ஆல கண்டிப்பா டிவிசிபிள் ஆக போகுது. ஓகேவா. இப்போ நான் என்ன சொல்றேன், ஆப்ஷன் செக் பண்ணி பாருங்களேன். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கா. இந்த 4 ஆப்ஷன்ல 277, 377, 477, 577. இப்போ இந்த நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ இந்த நம்பர் ஏதோ ஒரு நம்பருமே 13ஆல டிவிசிபிள் ஆகிதான் இருக்கும். ஏன்னா 13ஆல டிவிசிபிள். இப்போ வந்துட்டு இது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் படி மிடில் டேர்ம் வந்து கண்டிப்பா வந்து ஆவரேஜா இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த நம்பர் ஆவரேஜ் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆப்ஷன்ல ஏதோ ஒரு நம்பர் இருக்கிறது, அதுவுமே அந்த ஆப்ஷன்ல ஆன்சரா இருக்கிறது கண்டிப்பா 13ஆல டிவிசிபிள் ஆயிருக்கும். இப்போ 2-3 நம்பர் 13ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா வேற வழியே இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த இதை வச்சு செக் பண்ணி ஆன்சர் போடணும். இப்போ நம்ம 13ஆல செக் பண்ணுவோமா. இந்த ஆப்ஷன் பாருங்க 26 ரிமைனிங் 1 இது கிடையாது. இதை பாருங்க 2 × 26 11 9 இது வந்துட்டு 13ஆல டிவிசிபிள் ஆகுது. இது ஆகாது. இது வந்து 52 ரிமைனிங் 5 இதுவும் ஆகாது. ஸோ கண்டிப்பா ஆன்சர் வந்து 377 தான் இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் வந்து 13ஆல டிவிசிபிள் ஆகுது. இதுதான் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நல்லா கவனிங்க, நான் சொல்றது புரியுதுல. ஏதோ ஒரு நம்பர் வந்துட்டு இதுக்கு அடுத்து வந்து 13ஆல இந்த 300க்கும் 450க்குள்ள 13ஆல டிவிசிபிள் ஆகிற நம்பர்ஸ்க்கு அவன் ஆவரேஜ் கேட்கறான். ஸோ அந்த நம்பரும் 13ஆல டிவைட் ஆயிருந்திருக்கணும். அதாவது ஆன்சரும் 13ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்படி நம்ம செக் பண்றோம். இன்கேஸ் வந்துட்டு அவன் 2 ஆப்ஷன் வந்து 13ஆல டிவைட் பண்ணா வேற வழியே இல்லைங்க, நம்ம நம்பரை கண்டுபிடிச்சு தான் போடணும். நெக்ஸ்ட் வந்து 11th சம் பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம இதுக்கு முன்னாடி 3 ஆவரேஜ் சம் சால்வ் பண்ணோம். அது வந்து கன்வென்ஷனலும் இருக்கு அந்த மெத்தடுக்கு வந்துட்டு. எனக்கு கன்வென்ஷனலும் சொல்லணும், ஷார்ட்கட்டும் சொல்லணும். ஏன் இந்த ஷார்ட்கட் அப்ரோச் பண்றோம், எந்த மெத்தட்ல இருந்து அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா சொல்லணும்னு ஆசை. ஆனா அது வந்து இதுல சொன்னோம் அப்படின்னா ரொம்ப டைம் பிடிச்சிரும். ஏன்னா 25 சம்மையும் இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல சால்வ் பண்ணணும். ஸோ அதனால என்னால சொல்ல முடியல. நான் வந்து கண்டிப்பா ஆவரேஜ்ன்ற டாபிக் கொண்டு போறப்ப எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணுவோம் நம்ம கிளாஸ்ல. ஸோ அப்படி பண்றப்ப ஒவ்வொரு மெத்தடும் வந்துட்டு நம்ம எப்படின்னு சொல்லதான் போறோம். நீங்க வந்துட்டு அந்த ஒவ்வொரு கிளாஸஸ் போடுறப்ப நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா. இப்போ இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தான். இதை வந்து கேட்டிருக்கான், என்னால் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ நான் எழுதிட்டேன். இப்போ பாருங்க 12.5%. இதுக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன 1/8. ஃபர்தர் இதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஆன்சர் கொடுக்கணும். அவன் ஆப்ஷன்ஸே எழுதிடுறேன். ஆப்ஷன்ஸ் வந்து ஏ வந்துட்டு 140 கிலோமீட்டரு, இந்த சைடு டிஸ்பிளே ஆகுதுல. பி வந்துட்டு 230 கிலோமீட்டரு, சி வந்துட்டு 320 கிலோமீட்டரு, டி வந்து 450 கிலோமீட்டரு. ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா ஏதோ ஒரு ஆப்ஷன் வருது, ஆன்சர் வருது. அந்த ஆப்ஷன்ல எதுன்னு பார்க்கணும்.
12.5%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/8, ஆஃபுக்கு இன்ட்டு 560 பிளஸ் 66 2/3%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 2/3, ஆஃபுக்கு இன்ட்டு அதே 240 நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இந்த 8ஐயும் 560 கேன்சல் பண்ணா 7 பிளஸ் இந்த 3ஐயும் 7 இங்க ஒரு 0 10 இருக்குல்ல, அப்போ 70. அப்போ இந்த 3ஐயும் இந்த 24ஐயும் கேன்சல் பண்ணா 8, இங்க ஒரு 0, 8 into 2 எவ்வளோ 160. அப்போ 160 70 ஆட் பண்ணா எவ்வளோ 230 கிலோமீட்டர். ஆப்ஷன் பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து 12th சம் பார்ப்போம். A vendor sells shirts at ₹500 each. ஏன் 2% கமிஷன். அதாவது ஒரு சட்டையை 500 விற்கிறாங்கப்பா. அப்படி 500 விற்கிறப்ப அவருக்கு வந்து கமிஷன் கிடைக்குது. எவ்வளோ கமிஷன்னா 2% கமிக்குது ஒரு சட்டைக்கு. அண்ட் டைஸ் அட் ₹150 each. டை இருக்கும்ல, அந்த டைஸ் அந்த சட்டைக்கு மாட்டோம்ல, அதை வந்து ஒன்றை 150 சொல்லிட்டு விற்கிறாரு. அப்படி 150 விற்கிறப்ப அதுல வந்து ஒரு 12% கமிஷன் கிடைக்குது ஒரு டை வித்தா. இஃப் he sells 3 shirts and 4 ties per day, what will be his total commission earned in 30 days? அதாவது ஒரு சட்டை, இது வந்து ஷர்ட்டு, இது வந்து டைஸு. ஒரு சட்டையோட விலை வந்து 500 ரூபா, ஒரு டைஸோட விலை வந்து 150 ரூபா. ஈச்னா அதான் மீனிங், ஒவ்வொன்று. இப்போ ஒரு சட்டை வித்தா அவருக்கு எவ்வளவு கமிஷன் கிடைக்குது 2% கமிஷன் கிடைக்குது. அப்ப இந்த 500ல 2% எவ்வளவு நான் கண்டுபிடிக்கிறேன். 100% தான் இந்த 500. அப்ப 10% வந்து 50 தானே. அதாவது 100% தான் 500 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். 500. அப்போ இதுல 10% அப்படின்னா 50 ரூபா. அப்ப 1% சொன்னா 5 ரூபா. அப்ப 2%னா எவ்வளோ 1%னா 5 ரூபா அப்படின்னா 2%னா 10 ரூபா. ஒரு சட்டை விற்கிறதுனால 10 ரூபா அவருக்கு கிடைக்குது. இப்ப டைஸ்க்கு பார்ப்போம். ஒரு டைஸ் வித்தா 12% கமிஷன் கிடைக்குது. அதாவது இந்த 100% தான் 150 ரூபா. நான் என்ன பண்றேன் 10% எவ்வளவு பாக்குறேன். 10%னா 15 rupees. 10%. நெக்ஸ்ட் 1% எவ்வளவு பாக்குறேன். 1% பார்த்தா 1.5 rupees. 1% 1 ரூபா அப்படின்னா 2% எவ்வளோ 3 ரூபா. அப்போ 10% 15 rupees. அப்போ 2% வந்து 3 rupees. அப்போ மொத்தம் 12% தானே. இந்த 12% எவ்வளோ 18 ரூபா. அப்போ ஒரு டைஸ் வித்தா 18 rupees கிடைக்குது. இங்க தெரியுதுல 18 rupees கிடைக்குது. இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு நாளைக்கு வந்து 3 ஷர்ட்டும் 4 டைஸும் விற்கிறாரு. அப்போ ஒரு ஷர்ட் வித்தா 10 ரூபா. அப்போ 3 ஷர்ட் வித்தா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் 30 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு டைஸ் வித்தா 18 ரூபா கிடைக்கும். அப்போ 4 டைஸ் வித்தா எவ்வளவு கிடைக்கும் 72 ரூபா கிடைக்கும். ஏன்னா ஒரு டைஸ் 18 ரூபா கிடைக்குது அப்படின்னா 4 டைஸ் 4 × 18 72. அப்ப ஒரு நாளைக்கு அவர் எவ்வளவு ஏர்ன் பண்ணிடுறாரு அப்படின்னா 102 ரூபா ஏர்ன் பண்றாரு இந்த டைஸும் இந்த ஷர்ட் விற்கிறனால. ஆனா அவன் என்ன சொல்றான் 30 நாளைக்கு அவருக்கு எவ்வளவு கமிஷன் கேட்கறாங்க. அப்ப ஒரு நாளைக்கு 102 ரூபா அப்படின்னா 30 நாளைக்கு எவ்வளோ மல்டிப்ளை பண்ணுவோமா. 0 6 0 3060 rupees இருக்கு ஆப்ஷன்ல. ஆப்ஷன் சி. அதாவது இந்த 0 அப்படியே இங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். 3 × 2 6 3 0 0 3 × 1 3 3060 ரூபா அவருக்கு இந்த சட்டையும் டைஸையும் விற்கிறதுனால ப்ராஃபிட்டா கிடைக்குது 30 நாளைக்கு. நெக்ஸ்ட் வந்து 13th சம் பார்ப்போம். A fruit seller sells apples at a loss of 5% on the cost price but uses a weight that is 20% less than the actual weight. Find his total profit percentage. அதாவது ஃப்ரூட் செல்லர் இருக்காருப்பா, ஒரு பழ வியாபாரி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம 100% தான் அஸ் யூஸ்வலாக வச்சுப்போம். செல்லிங் ப்ரைஸ் என்னது 5% லாஸ்க்கு வச்சு விற்கிறாரு. 95% தான் விற்கிறாரு. ஆனா இங்க என்ன பண்றாரு அப்படின்னா இவர் டிஸ்கவுண்ட் டீலர், அதாவது ஏமாத்துறாப்புல. என்ன பண்றாருன்னா பட் யூசஸ் எ வெயிட் தட் இஸ் 20% லெஸ் தான் த ஆக்சுவல் வெயிட். இப்போ ஒரு பொருள் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100ன்ற ஒரு வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல 20% எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் தான் கொடுக்குறாரு. அதான் மீனிங். அங்க பாருங்க, பட் யூசஸ் எ வெயிட் தட் இஸ் 20% லெஸ் தான் த ஆக்சுவல் வெயிட். ஒரிஜினல் வெயிட்டை விட 20% குறைச்சு தான் எடை போடுறாரு. அதாவது இப்ப 100 கிராம் கடுகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 100 கிராம் கடுகுல 20% எடுத்துறாரு. அப்ப 20 கிராம் எடுத்துட்டு 80 கிராம வச்சுட்டு தான் விற்கிறாப்புல. அப்போ இந்த 100%ல 20% எடுத்துட்டோம் அப்படின்னா 80%.
இது 95% as usual. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ்க்கான ரேஷியோ, செல்லிங் ப்ரைஸ்க்கான ரேஷியோ. இதை கேன்சல் பண்ணால் 16, இதை பண்ணால் 19 தானே, கரெக்டு தானே? இப்போ பாருங்க, இது எவ்வளோ கூட இருக்கு, 3/16 × 100. 1/16க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? அப்படியே கேன்சல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அதாவது 425, 75/4. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணால் 18.75. ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. அதான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 18.75% இருக்கு. அதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த சம் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்லாம் இல்லை. 20% மிஸ்யூஸ் பண்ணுறாப்புல காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து, அதான் மீனிங். 20% வெயிட் எடுத்து வச்சுக்கிறாப்புல. முழு இதில் வந்துட்டு 20% வந்து எடுத்து வச்சுக்கிறாப்புல அப்படின்னா 80% தான். இப்போ 80%க்கு காஸ்ட் ப்ரைஸ் அந்த மாதிரி, அப்போ 95% அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா இந்த 20% அவர் கடையிலே தான் இருக்கு, அவர் விற்கல. அந்த 20%ன்றதை எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்போ அதான் மீனிங். ஆப்ஷன் எத்தனாவது ஆப்ஷன்? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து 14th sum பார்ப்போமா? 14th sum பாருங்க. The profit made on an item sold for rupees 2200 is equal to the loss incurred when it is sold for rupees 1800. What will be the profit or loss percentage if the item is sold for rupees 2050? இதே சம், இதே மெத்தட் வந்துட்டு நம்ம கிளாஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இதே சம் நம்ம கொண்டு போயிருக்கோம். இதே சம்னா இந்த நம்பர் மட்டும் மாத்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் எந்த சம் வந்துட்டு இந்த மெத்தட்லேயே ஒரு 5-6 சம் கிட்ட வந்து நம்ம கிளாஸ்ல நம்ம கொண்டு போனோம். நல்லா கவனிங்க. இந்த ப்ராஃபிட் மேட் அன் ஐட்டம் சோல்டு ஃபார் rupees 2200, அதாவது காஸ்ட் ப்ரைஸ். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் 1. இதே மாதிரி தான் நம்ம கிளாஸ்லயும் நம்ம கொண்டு போனோம். இப்போ 2200 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்கிறாரு, ஒரு ஐட்டத்தை விற்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து அதே ஐட்டத்தை 1800 ரூபாய்க்கு விற்கிறாரு. இது காஸ்ட் பிரைஸ். நல்லா கவனிங்க. இந்த ப்ராஃபிட் மேட் அன் ஐட்டம் சோல்டு ஃபார் rupees 2200, அதாவது 2200 ரூபாய்க்கு விற்கிறப்ப ப்ராஃபிட் மேட் ஆகுது. ஸோ அதை நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு லாஸ் இன்க்யூர்டு வென் இட் இஸ் சோல்டு ஃபார் rupees 1800. 1800 ரூபாய்க்கு விற்கிறப்ப லாஸ் ஆகுது. எப்படி ப்ராஃபிட் எப்படி லாஸ்ல இருக்குன்னா, இப்போ 2200 ரூபாய்க்கு விற்கிறப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்ல, அந்த ப்ராஃபிட்டும் 1800 ரூபாய்க்கு அதே பொருளை விற்கிறப்ப ஒரு லாஸ் கிடைக்கும்ல, அது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. அதாவது 2200, இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு பொருளை வந்து 2200 ரூபாய்க்கு விற்கிறேன், எனக்கு ப்ராஃபிட்டுக்கு வச்சு விற்கிறேன். நான் அதே பொருளை 1800 ரூபாய்க்கு விற்கிறேன், அது நான் லாஸ்க்கு விற்கிறேன். அப்போ நான் இங்க இந்த கொஸ்டின் எப்படி ரிலேட் பண்றேன்னா, நான் 2200 ரூபாய்க்கு விற்கிறப்போ எனக்கு ஏதோ ஒரு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இப்போ நான் அந்த ப்ராஃபிட்டை வந்து நான் ஒரு 30 ரூபான்னு வச்சுக்கிறேன். அதே இதை நான் 1800 ரூபாய்க்கு அந்த ப்ராஃபிட்டை விற்கிறேன் அப்படின்னா அங்க எனக்கு லாஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். எனக்கு எவ்வளவு லாஸ் ஆகுதுன்னா 30 ரூபா லாஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இங்க கிடைக்கிற ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அப்போ நான் இதை ஒண்ணுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை நான் ப்ராஃபிட்னு எடுத்துக்கிறேன், இதை லாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ப்ராஃபிட்னால பிளஸ்ன்னு வச்சுக்கிறேன், லாஸ்னால மைனஸ்ன்னு வச்சுக்கிறேன். இது வந்துட்டு கன்வென்ஷனல் மெத்தட் மாதிரி தான். ஈஸியா நான் டைரக்டா சொல்லணும்னா இது ரெண்டே ஆவரேஜ் எடுத்து அதான் காஸ்ட் பிரைஸ். 2200 1800 ஆட் பண்ணா எவ்வளோ? 4000. 4000 டிவைடட் பை 2, 2000. இதான் வந்து காஸ்ட் பிரைஸ். இது வந்து ஷார்ட்கட்டு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதாவது கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க, இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் என்ன? 1800க்கும் 2200க்கும் டிஃபரன்ஷியேட் என்ன? 400. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த -1க்கும் +1க்கும் டிஃபரன்ஷியேட் என்ன? 2. ஏன் அப்படின்னா +1 டிஃபரன்ஷியேட்டுக்கு ஒரு மைனஸ், நெக்ஸ்ட் -1 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். ஸோ +1 +1 2 ஆயிரும். ஆட் பண்ணா 2 ஆயிரும். ஸோ அந்த 2 தான் 400. அப்போ 1 எவ்வளோ? 200. அப்போ இங்க பாருங்களேன், காஸ்ட் பிரைஸை விட இது எவ்வளவு கம்மியா இருக்கு? 1ன்ற ரேஷியோ கம்மியா இருக்கு. நம்ம 1ன்றது தெரியும், 200. அப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் வேணும்னா என்ன? 1800 200 ஆட் பண்ணா 2000. அப்போ நமக்கு காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு 2000. இப்போ அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா, 2050 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்னு கேட்கறான். 2000 காஸ்ட் பிரைஸ், 2050 விற்கிறப்பே ப்ராஃபிட் தான்.
2050 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்குறான். நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும்னா ஃபார்முலா என்ன? ப்ராஃபிட் பர்சன்டேஜுக்கு ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100 தானே. இப்போ ப்ராஃபிட் பாருங்க, ப்ராஃபிட் எவ்வளோ? 50 ரூபா. காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? 2000 இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோ இந்த 2 ஜீரோ இதுவும் கேன்சல் ஆகும். 2.5% தான் ஆன்சர். ப்ராஃபிட் வந்து 2.5%. இது வந்து கன்வென்ஷனல், இதுவுமே ஷார்ட்கட் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்டெப் இழுக்குது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 2 செல்லிங் பிரைஸ் கொடுத்துட்டான். 2 செல்லிங் பிரைஸ்ல ப்ராஃபிட் ஈக்குவல், ப்ராஃபிட்டும் லாஸும் ஈக்குவல்னு சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம காஸ்ட் பிரைஸ் எப்படி எடுக்கணும்னா 2ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டுடணும். ஆவரேஜ் எடுத்துடணும். ஆவரேஜ்னா என்ன? சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். சம்மு ஆட் பண்ணா 4000. நம்பர் எத்தனை இருக்கு? 2 இருக்கு. ஸோ 2000. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஷார்ட்கட்டு. ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிஞ்சிடல, எழுத கூட தேவையில்லை, மைண்ட்லேயே போட்டுடலாம்ல. 2200 1800 ஆட் பண்ணா எவ்வளோ? 4000 டிவைட் பை 2 2000. ப்ராஃபிட் எவ்வளோ? 50 டிவைட் பை 2000 இன்ட்டு கேன்சல் பண்ணாலே நம்ம மைண்ட்லேயே 2.5% சொல்லிட்டு போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது நான் இவ்வளவு நேரம் சொல்றது உங்களுக்கு புரியணுமே சொல்லிட்டு தான் சொல்றேன். நீங்க வந்து இந்த மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ப்ராஃபிட்டும் லாஸும் சேம்னு சொல்லிட்டான் 2 செல்லிங் பிரைஸ் விற்கிறனால. அப்படியே நம்ம காஸ்ட் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது இந்த 2 நம்பருக்கும் ஆவரேஜ் எடுத்துடணும். இங்க வந்து 15 பார்ப்போம். A mobile phone retailer sells a phone for rupees P and earns a profit of 20%. For a special festive offer, he marks the same phone at rupees 1.5p. At the offer, he provides a discount of 10%. What will be the percentage profit that he will make during the festive offer? இது ஒரு நல்ல கொஸ்டின். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஆனால் வந்து செல்லிங் ப்ரைஸ் எப்படி கொடுத்துட்டான்? ஆல்பபெட்டில் கொடுத்துட்டான். செல்லிங் ப்ரைஸ் ஆல்பபெட்டில் கொடுத்துட்டான். அதாவது என்னன்னா, மொபைல் ஃபோன் ரிட்டைலர் செல்ஸ் ஏ ஃபோன் ஃபார், ஒரு கடைக்காரர் வந்து ஃபோனை விற்கிறாரு. எப்படி விற்கிறாரு அப்படின்னா ருபீஸ் பி ஆல்பபெட்டில் விற்கிறாரு. இந்த ருபீஸை நான் இப்படி கூட போட்டுக்கிறேன். இது வந்து செல்லிங் ப்ரைஸ் ஆல்பபெட்டில் கொடுத்துருக்காரு, நம்பர்ஸ்ல கொடுக்காம. அப்படி விற்கிறனால அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 20% ப்ராஃபிட் கிடைக்குது. அதாவது 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. இந்த 1/5ன்றது காஸ்ட் பிரைஸ், இந்த 1ன்றது ப்ராஃபிட். அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்னது? 6. அப்போ இந்த 6 தான் ருபீஸ் பி. இப்போ நம்ம இங்கே காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல, ஏன்னா காஸ்ட் பிரைஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ காஸ்ட் பிரைஸ் என்னது? 5. அப்போ இங்க 5 என்னன்னு கண்டுபிடிப்போமா? இது பாக்ஸ் மெத்தடா, கூடால வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? அப்போ 5 இன்ட்டு ருபீஸ் பி வந்து 5p டிவைடட் பை இந்த 6. இதுதானே காஸ்ட் பிரைஸ். அதாவது அந்த போனுக்கான காஸ்ட் பிரைஸ் வந்து இதுதான், இந்த டேர்ம்ல தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல், ஒரு ஃபெஸ்டிவல் வருது, அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறாங்க. எதுல இருந்து கொடுக்குறாங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நல்லா பார்த்துருப்போம்ல. டிஸ்கவுண்ட் வந்து மார்க்கெட் பிரைஸ்ல தான் கொடுப்போம். இப்போ நான் வந்து ஒரு சட்டை விற்கிறேன் அப்படின்னா ஒரு சட்டை வந்து 500 மார்க் பிரைஸ் பண்ணியிருக்கேன், அந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து தானே டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அந்த மாதிரி அந்த போனை வந்துட்டு, ஒரு போனை வந்துட்டு மார்க் பண்றாங்க. எப்படி மார்க் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் 1.5p அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிருக்காரு அந்த கடைக்காரரு. இதுல அந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்ன ஆஃபர் கொடுக்குறாரு அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அப்போ இந்த 1 தானே வந்துட்டு லாஸ், சாரி 1 தான் வந்து டிஸ்கவுண்ட். அப்போ இந்த 10ன்றது இந்த ஹோல் வேல்யூ, 10ல் ஒரு பங்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாரு. அதான மீனிங். 10% டிஸ்கவுண்ட்னா 100%ல 10%. அப்ப 10%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/10. அப்ப 10ல் ஒரு பங்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துறாரு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு வச்சு விற்பாரு? விற்கணும்னா என்ன பண்ணணும்? 9/10. 10ல் ஒரு பங்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாரு. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 9/10. அப்போ இதுதானே வந்துட்டு அந்த ஃபைனல் செல்லிங் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ். அதுல இருந்து ஃபைனல் செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அதனால நான் மார்க்கெட் பிரைஸ் அழிச்சிட்டேன், கன்ஃபியூஸ் ஆயிருன்னு சொல்லிட்டு. இப்போ அவன் என்ன கேட்கறான்? இப்படி விற்கிறதுனால எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எல்லாம் கேட்டிருக்கான், ப்ராஃபிட் கேட்கறான். ஓகேவா? இப்போ நமக்கு நல்லா தெரியும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்ட்டு 100. இதான ஃபார்முலா. இப்போ நமக்கு இங்க காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? இந்த டேர்ம் தானே, 5p டிவைடட் பை 6. செல்லிங் பிரைஸ் என்ன?
இந்த டேர்ம் தானே, அதாவது 1.5p இன்ட்டு 9/10. இதானே, நான் இதை ரேஷியோல வச்சுக்க போறேன். ரேஷியோல வச்சுட்டோம்னா இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆயிருமா. நெக்ஸ்ட் வந்து இந்த 5ம் இந்த 1.3யும் 1.5ம் கேன்சல் ஆகுமா. 1.5ல எத்தனை 5 இருக்கு, 0.3யா, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இந்த 10 நான் இதையுமே நான் 2ஆல கேன்சல் பண்றேன். 3 இதை கேன்சல் பண்ணா 5. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம், இந்த டினாமினேட்டர் இருக்க 3 வந்து அந்த சைடு போயிடும், இந்த டினாமினேட்டர் இருக்க 5 வந்து இங்கே மல்டிப்ளை ஆயிருமா. அப்போ 5 இஸ்ட் இந்த 3 அங்கே மல்டிப்ளை பண்ணுவோமா. 0.3 இன்ட்டு 3 இன்ட்டு 9. இப்போ இப்படி இருக்கு. இப்போ எனக்கு டெசிமல் இருந்தா கால்குலேஷன் ரொம்ப போகும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இதான கான்செப்ட், ரேஷியோல அந்த சைடு எது பண்ணாலும் இந்த சைடு பண்ணா கரெக்ட் ஆயிரும். ஸோ நான் இந்த சைடு 10ஆல மல்டிப்ளை பண்ணா 0.3 இன்ட்டு 10 எவ்வளோ, 3. ஸோ இது 3 ஆயிடுச்சு. கீழே டிஸ்பிளே ஆகுதுல. 5 இன்ட்டு 10 எவ்வளோ, 50 இஸ்ட்டு 3 இன்ட்டு 3 எவ்வளோ, 9. 9 இன்ட்டு 9 எவ்வளோ, 81. அப்போ இதுதானே ஃபைனல் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். இப்போ இதுல நம்மளுக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார்முலா இதுதான். இப்போ இதுல கண்டுபிடிப்போமா. காஸ்ட் ப்ரைஸை விட எவ்வளவு கூட இருக்கு, 31 கூட இருக்கு. அப்ப அந்த 31ன்றது தான் ப்ராஃபிட். 31 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் என்னது, 50யா, 50 இன்ட்டு 100. இந்த 50ஐயும் இந்த 100 அடிச்சா 2. 31 இன்ட்டு 2 எவ்வளோ, 62%. ஆனா அவன் ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்கான், நான் ஸ்டார்டிங்ல வந்து சொல்லிட்டு வரேன், நம்ம ஒன்று சால்வ் பண்றப்போ ஆப்ஷன்ஸை பார்க்கணும், அவன் எந்த மாதிரி ஆன்சர் ஆப்ஷன்ல வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. இங்க பெர்சன்டேஜ்ல வச்சிருக்கானா, இல்ல. 62%-ஐ நம்ம எப்படி எழுதலாம், 62 டிவைடட் பை 100 அப்படின்னு எழுதலாமா. ஸோ இந்த 62வை 100ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும், 0.62வா. ஆப்ஷன்ஸ்ல வந்து 0.62 ஆப்ஷன் சியா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்துட்டு 0.62 தான் ஆன்சர். புரிஞ்சுல, ரொம்ப ஈஸி தான், எல்லாமே ரேஷியோல வச்சுக்கிட்டோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 16 சம்மா, அதுவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். A shopkeeper marked an item 25% above his cost price. அதாவது காஸ்ட் பிரைஸ் மார்க்டு ஐட்டம்னால ஸோ மார்க்டு பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே 100%-ஆ இருக்கும். மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ மார்க் பண்றாரு அப்படின்னா 25% above its காஸ்ட் பிரைஸ். அப்போ காஸ்ட் பிரைஸ் 100%னா மார்க்கெட் பிரைஸ் எவ்வளோ இருக்கும், 125%. நெக்ஸ்ட், டூரிங் எ சேல் ஹி ஆஃபர்ட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஒரு விற்கிறப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. டிஸ்கவுண்ட் எப்பவுமே மார்க்கெட் பிரைஸ்ல தான் கொடுக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 125%-ல 10% டிஸ்கவுண்ட். 10%-ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன, 1/10. 10ல் ஒரு பங்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, டிஸ்கவுண்ட்னால மைனஸ். ஸோ 10ல் ஒரு பங்கு போயிட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 9/10. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. ஸோ இதை ரேஷியோல வச்சுப்போம். இந்த பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 25ஆல கேன்சல் பண்ணா 4, இதை 25ஆல கேன்சல் பண்ணா 5, ஓகேவா. இந்த 5ஐயும் இந்த 10ஐயும் கேன்சல் பண்ணா 2. நெக்ஸ்ட் இங்க 2 இந்த சைடு வந்து மல்டிபிள்ல போயிடும். ஸோ 2 × 4 வந்து 8 இஸ்ட் அங்க ரிமைனிங் 9 மட்டும்தான் இருக்கு. இப்போ நமக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் வேணும். ப்ராஃபிட் எவ்வளோ, 1. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எதுல பார்க்கணும், காஸ்ட் பிரைஸ்ல தான் பார்க்கணும். ஸோ 8, 1/8ன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதை பெர்சன்டேஜுக்கு மாத்தோம்னா டைரக்டா 12.5%. 12.5% ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, ஆப்ஷன் பி. 1/8ன்றது ஃப்ராக்ஷன் வேல்யூ. டைரக்டா வந்து நம்ம பெர்சன்டேஜ் வேல்யூல போட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல கன்ஃபியூஸ்னா நீ இன்டு 100 போட்டு பார்த்தீங்கனாலும் அதே தான் வரும். நெக்ஸ்ட் வந்து 17 பார்ப்போம். 17 பாருங்க, இதுவுமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஆக்சுவலா 25ல இதுவரை 3 கொஸ்டின் கேட்குறான். பார்த்துக்கோங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஆவரேஜ், பார்ட்னர்ஷிப், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட்டேஜ் அதிகம், நல்லா பார்த்துட்டு போயிடணும். A shopkeeper marks his goods at 60% above the cost price. அதே மாதிரி தானே காஸ்ட் பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் வந்து 100%. அவன் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து மார்க் பண்றான், 60% above his காஸ்ட் பிரைஸ். அப்போ 160% தான் மார்க்கெட் பிரைஸ். நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுக்குறான், he allows a discount of 25% on the market price.
மார்க்கெட் பிரைஸ்ல தான் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் எப்பவுமே. அவனே கொடுத்து நான் மென்ஷன் பண்ணிட்டான், he allows a discount of 25% on the market price ன்னு சொல்லிட்டு. ஸோ 25% ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/4. ஓகேவா? இது டிஸ்கவுண்ட் தான். ஸோ நான் மைனஸ்னு வச்சுக்கிறேன். 4ல் 1 பங்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 3/4. 4ல் 1 பங்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் 4ல் 3 பங்கு இருக்கும். இதுதான் வந்து செல்லிங் பிரைஸ். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ்ல நான் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன், அப்போ நான் உங்களுக்கு ஒரு செல்லிங் பிரைஸ் வச்சு விற்கிறேன். ஸோ இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் அவன் என்ன கொடுக்குறான்? இஃப் ஹி ஆல்சோ கிவ்ஸ் அன் அடிஷனல் கேஷ் டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹150. இதுவே டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான். இப்போ அதுலயுமே 150 ரூபா டிஸ்கவுண்டா கொடுக்குறான். ஸோ நான் என்ன பண்றேன்? -150 ரூபீஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஏன் இங்க நீங்க மைனஸ் போட்டீங்க அப்படின்னா இது வந்து பெர்சன்டேஜ் ஃபிராக்ஷன்ல இருக்கு, ஆனா இது வந்து ருபீஸ்ல கொடுத்துருக்கான். ஸோ இதுல வந்துட்டு நான் 150 ரூபா குறைச்சு வைக்கிறேன். அதாவது ரொம்ப சிம்பிள் தாங்க. நான் சட்டையை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வரேன் ஹோல்சேல் கடையில இருந்து. நான் உங்களுக்கு வந்து என்ன பண்றேன்? 60 ரூபா எக்ஸ்ட்ரா டேக்ல மார்க் பண்ணி 160 ரூபான்னு சொல்லிட்டு வரேன், வச்சிருக்கேன், என் கடையில வச்சிருக்கேன். நீங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ஸோ நீங்க வாங்க வரீங்க. நான் என்ன பண்றேன்? 160 ரூபால எனக்கு வந்து நீங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, ஸோ 25% டிஸ்கவுண்ட் வச்சு நான் உங்களுக்கு ரிமைனிங் விற்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த 160 ரூபால 25% டிஸ்கவுண்ட் போக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும். நான் என்ன பண்றேன்? நீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்கனால என் மனசு கேட்கல. ஸோ நான் என்ன பண்றேன்? 150 ரூபா அதுலயுமே குறைக்கிறேன். அப்போ அதுல 150 ரூபா குறைக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைனல் செல்லிங் பிரைஸ். ஸோ நான் இது என்ன பண்றேன்னா, கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு மார்க்கெட் பிரைஸ் செல்லிங் பிரைஸா ஆக்கிட்டேன். ஓகே தானே? இப்போ இது அவன் கொஸ்டினை கொடுத்ததான் நம்ம எடுத்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்குறான்? அண்ட் ஸ்டில் மேக்ஸ் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 14%. நான் உங்களுக்கு 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன். அப்படி கொடுத்துமே எனக்கு 14% வந்துட்டு எனக்கு லாபம் அந்த சட்டையில. உங்களுக்கு விற்கிறனால எனக்கு 14% லாபம், 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துமே. அப்போ வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த குட்ஸ்? அந்த காஸ்ட் பிரைஸ் நான் எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன்? 100% சொல்லியிருக்கேன். ஆனா அவன் ஒரிஜினல் என்ன கேட்கறான்? நான் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து அந்த சட்டையை என் கடைக்கு வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு தான் கேட்கறான் காஸ்ட் பிரைஸ். நல்லா கவனிங்க. இது வந்து காஸ்ட் பிரைஸ், இது வந்து செல்லிங் பிரைஸ். எப்பவுமே ப்ராஃபிட்னா காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் தான் கூட இருக்கும். ஏன்னா நான் ஒரு சட்டையை வந்துட்டு 100 ரூபா வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு 150 ரூபான்னு விற்கிறேன். விற்கிறது 150 ரூபா, நான் வாங்கிட்டு வந்து 100 ரூபா. அப்ப 100 ரூபாயை விட 150 ரூபா தான் பெருசு. அதாவது காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் தான் பெருசு ப்ராஃபிட்டா இருக்கிறப்போ. அப்போ காஸ்ட் பிரைஸை விட செல்லிங் பிரைஸ் தான் பெருசு. அப்போ இது வந்து பெருசு, ஏன்னா அவன் ப்ராஃபிட்னு சொல்லிட்டான், 14% ப்ராஃபிட்னு சொல்லிட்டான். அப்போ இப்படி விற்கிறதுனால எனக்கு 14% ப்ராஃபிட். அப்போ இந்த செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் மைனஸ் பண்ணா எனக்கு பெர்சன்டேஜ்ல எவ்வளவு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கிடைக்கும்? 14% ப்ராஃபிட் கிடைக்கும். அதான மீனிங்கு. நல்லா கவனிங்க. இப்போ செல்லிங் பிரைஸ் இதை நான் உங்களுக்கு வித்துட்டேன். அப்படி வித்துமே எனக்கு 14% ப்ராஃபிட் என் கடைக்கு கிடைக்குது. எனக்கு வந்து 14% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த 14% நான் எப்படி கண்டுபிடிக்கேன்னா, செல்லிங் பிரைஸையும் காஸ்ட் பிரைஸையும் மைனஸ் பண்ணாதானே. இப்போ நான் வந்து இதை விட்டுருங்க, இந்த சம்ம வச்சிருங்க, மனசுக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 100% நான் சட்டையை வந்து 50% எக்ஸ்ட்ரா வச்சு 150% விற்கிறேன். இப்போ 150 ரூபான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு விற்கிறேன், ஆனால் நான் 100 ரூபான்னு வாங்கிட்டு வரேன். எனக்கு வந்து இங்க வந்து ப்ராஃபிட் 50%ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு ப்ராஃபிட் 50%னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இந்த செல்லிங் பிரைஸையும் இந்த காஸ்ட் பிரைஸையும் மைனஸ் பண்ணாதானே எனக்கு 50%. இதே மைனஸ் பண்ணாலும் 50%. அதே மாதிரிதான் இதையும் இப்படி விற்கிறனால எனக்கு 14% ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ 14% நம்ம எப்படி எடுத்து எழுதணும்னா இதை மைனஸ் பண்ணாதானே. ஸோ மைனஸ் பண்ணுவோமா? நான் என்ன பண்றேன்? இந்த 4ஐயும் 160ஐயும் கேன்சல் பண்ணிக்கிறேன். 40%. 40% 3 எவ்வளோ? 120%. 120% மைனஸ் 150 ரூபீஸ். இப்படி இருக்கு. இதை எழுதிக்கிட்டேன். ஏன் செல்லிங் பிரைஸை ஃபர்ஸ்ட் எழுதுனேன்னு தெரியுதா? ஏன்னா ப்ராஃபிட். ஸோ செல்லிங் பிரைஸ் தான் பெருசு. ஸோ செல்லிங் பிரைஸை எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு மைனஸ் காஸ்ட் பிரைஸ் 100%. இப்போ பாருங்க, இந்த 14% ஈக்குவல் டு 120% மைனஸ் 100%ஓட வேல்யூ என்ன? மைனஸ் பண்ணா 20%. 20% மைனஸ் அதே 150 ரூபீஸை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்? பெர்சன்டேஜ் அந்த சைடு கொண்டு போறேன். ஸோ 20% மைனஸ் 14%. இந்த ரூபீஸை நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். 150 ரூபீஸ். இப்போ இதை மைனஸ் பண்ணா 6%. இந்த 6% தான் 150. இப்போ பாருங்க, 6% தான் 150. நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும். ஸோ 100%. பெர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 2ஆல கேன்சல் பண்ணா 3, இதை 2ஆல கேன்சல் பண்ணா 50.
இதை 3ஆல் 150 கேன்சல் பண்ணால் 50 × 50 2500. ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதான் ஆன்சர். கண்டிப்பாக இருக்கணும். ஆப்ஷன் பி 2500 ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 18th சம் பார்ப்போம். How many approximate kgs of sugar costing rupees 45 per kg must be mixed with 25 kg of sugar costing rupees 32 per kg so that a 15% gain may be obtained by selling the mixture at rupees 43.7 per kg? அதாவது இது வந்து அலிகேஷன்ல கேட்டிருக்காங்க. இதை ரெண்டு விதமா போடலாம். டீவியேஷன்லையும் போடலாம், அலிகேஷன்லையும் போடலாம். டீவியேஷனுக்கும் அலிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, டீவியேஷனோட உல்டா தான் அலிகேஷன். இப்போ பாருங்களேன், அதாவது இது ஒரு சிம்பிள். இதை வந்துட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், இப்பதான் புரியும். அதாவது நான் என்ன பண்றேன், இவங்க சுகரை தான் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுகரை வச்சே சொல்றேன். ஏன் இப்போ நான் வந்து கடைக்காரன், நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன். என்கிட்ட 2 டைப் ஆஃப் சுகர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் சுகர், செகண்ட் டைப் சுகர்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் டைப்ல வந்து என்கிட்ட 20 கிலோ இருக்கு, செகண்ட் டைப் வந்து என்கிட்ட 25 கிலோ இருக்கு. இந்த 2 கிலோவையும் வந்து நான் மிக்ஸ் பண்றேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கான சுகர் இருக்குல்ல 20 கிலோகிராம்ன்றது, இந்த 20 கிலோகிராம்ல 1 கிலோகிராம்ன்ற பிரைஸ் இருக்குல்ல, அது ஏதோ ஒரு பிரைஸ். நெக்ஸ்ட் 25 கிலோகிராம் இருக்குல்ல, அதுல 1 கிலோகிராம்ன்றது ஒரு பிரைஸ். மொத்தத்தையும் நான் ஒரு டபரால போட்டு மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து 1 கிலோ எடுப்பேன். அதுல ஒரு காஸ்ட் பிரைஸ் நமக்கு கிடைக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டீவியேஷன்ல போடலாம், இல்லைன்னா அலிகேஷன்ல போடலாம். இப்போ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையே இப்போ அலிகேஷன்ல போட போறோம். அதாவது என்னன்னா, how many approximate kgs of sugar costing 45 per kg. அதாவது நான் அப்படியே இங்க வச்சுக்கிறேன், நம்ம சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் டைப்பு செகண்ட் டைப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் டைப் வந்துட்டு நான் ஏதோ ஒரு கிலோ வந்து ஒரு பிரைஸ்ன்னு சொன்னேன்னா, இப்போ அவன் கொடுத்துட்டான் பாருங்க. how many approximate kgs of sugar costing 45 per kg. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைப்பை 45 rupees per kg அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் 45 per kg must be mixed with 25 kg of sugar costing rupees 32 per kg. செகண்ட் டைப் அவன் எவ்வளவு கொடுத்துட்டான் அப்படின்னா 32 rupees per kg அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்மளா எடுக்கிறது, இந்த ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு. so that a 15% gain may be obtained by selling the mixture. அதாவது ஃபர்ஸ்ட் டைப் இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் டைப்புக்கான பிரைஸ் எவ்வளோ? 45 ரூபா 1 kg. செகண்ட் டைப்புக்கான சுகர் இருக்கு, அதுல 1 kgக்கான சுகர் எவ்வளோ? 32 rupees. இப்போ பாருங்களேன், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றோம். இப்போ நான் வந்து 45 அதாவது 1 கிலோகிராம்ன்ற சுகர் வந்து 45 ரூபா, இன்னொரு கிலோகிராம்ன்ற சுகர் வந்து 32 ரூபா. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து 1 கிலோ எடுப்பேன்ல, அது எவ்வளோ காஸ்ட் பிரைஸ்? இது காஸ்ட் பிரைஸ் தான். ஏன்னா நான் மிக்ஸ் பண்றேன்னா கடைக்காரன், நான் வந்து உங்களுக்கு விற்கல, நான் மிக்ஸ் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைப்பை நான் 1 கிலோவை 45 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன், செகண்ட் டைப்பை 1 கிலோவை 32 ரூபா வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ரெண்டையும் மிக்ஸ் பண்றேன். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா அதுல இருந்து 1 கிலோ எடுக்கிறேன். இப்போ அந்த அதுல இருந்து 1 கிலோ எடுக்கிறப்போ அது எவ்வளவு காஸ்ட் பிரைஸ் அப்படின்றதான் இங்க போடணும். இப்போ பாருங்களேன், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்குதான் அவன் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். இப்படி மிக்ஸ் பண்ண சுகரை விற்கிறப்போ அவனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது, அதாவது இப்ப மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து 1 கிலோ விற்கிறான். அப்படி விற்கிறனால அவனுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குதுன்னு பாருங்களேன். so that 15% gain may be obtained by selling the mixture at rupees 43.70. அதாவது மிக்ஸ் பண்ணி 1 கிலோ எடுத்துட்டான். இப்ப நான் தான் அந்த கடைக்காரன், மிக்ஸ் பண்ணி 1 கிலோ எடுத்துட்டேன். அதை வந்து நான் உங்களுக்கு விற்கிறேன். எவ்வளவு விற்கிறேன்? 43 ரூபா 70 பைசாக்கு விற்கிறேன். இப்படி விற்கிறதுனால எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 15% ப்ராஃபிட் கிடைக்குது. அப்ப இதை வச்சு நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கலாம்ல. இப்போ இதுல 15% ப்ராஃபிட் எப்படி வெளியே எடுத்துட்டு காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறதுனா அஸ் யூசுவல் தான். 15%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 3/20. ஓகேவா? இந்த 20ன்றது காஸ்ட் பிரைஸ், இந்த 3ன்றது ப்ராஃபிட். அப்போ செல்லிங் பிரைஸோட ஃபார்முலா என்ன? காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட். காஸ்ட் பிரைஸ் என்ன? 20, ப்ராஃபிட் என்ன? 3. அப்போ இதை ஆட் பண்ணா 23. அப்போ இந்த 23 தான் 43.70. நமக்கு காஸ்ட் பிரைஸ் தான் தேவை 20. ஸோ 20 என்னன்னு கண்டுபிடிப்போமா? இப்போ பாருங்க, இந்த 23 43.7 கேட்சப் பண்ணா 1.9 × 20 எவ்வளோ? 38. அப்போ நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 1 கிலோ எடுக்கிறேன்ல,
அதோட கேஜி காஸ்ட் பிரைஸ் என்ன 38 rupees per kg. ஓகேவா? இப்ப இங்க கீழே என்ன இருக்கணும் அப்படின்னா குவான்டிட்டி இருக்கணும். பாருங்களேன், இப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன? 32 38 டிஃபரன்ஸ் பண்ணா 6 அப்போ 6 இங்க வருது. நெக்ஸ்ட் இது ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது? 7 வருது. அப்போ இங்க நல்லா கவனிங்க. How many approximate kgs of sugar? 45 rupees per kg. அதாவது இந்த 45 rupees per kg இருக்குல்ல, இதை நம்ம மிக்ஸ் பண்றோம். ஆனா எத்தனை கிலோ மிக்ஸ் பண்றோம் அதை தான் அவன் கேள்வியா கேட்டிருக்கான் பாருங்க. How many approximate kgs of sugar costing rupees 45 per kg must be mixed with rupees with 25 kg of sugar costing 32 rupees per kg. அப்போ நம்ம நல்லா கவனிங்க. இந்த 45 ரூபான்ற ருபீஸ் டைப் இருக்குல்ல, 1 kg அதை மிக்ஸ் பண்றோம். 32 ரூபா 1 kg அதை மிக்ஸ் பண்றோம். ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 42 1 kg 45 ரூபான்றத சொல்லி மிக்ஸ் பண்றோம். ஆனா எத்தனை கிலோ மிக்ஸ் பண்றோம் அததான் இங்கே கேள்வியா, அததான் ஆன்சரா கேட்டிருக்கான். இந்த 45 ரூபான்ற ருபீஸ் கேஜியை எத்தனை கிலோ மிக்ஸ் பண்றோம். இன்னொன்னு அவன் கொடுத்தது என்னன்னா 32 ரூபா 1 கிலோகிராம் வந்து 32 ரூபா சுகர்னு சொல்லிட்டான்ல, அது வந்து எத்தனை கிலோன்னு சொல்லிட்டான். எத்தனை கிலோ? 25 கிலோன்னு சொல்லிட்டான். அப்போ இது வந்து குவான்டிட்டின்னு தான் சொல்லிட்டோம். அப்ப அந்த 7 தான் 25 கிலோ. அப்போ 6 தான் நமக்கு ஆன்சர். புரியுதா? இது நம்ம டீவியேஷன்ல பண்ணா என்ன பண்ணிருப்போம்? இந்த குவான்டிட்டிய மேல வச்சிருப்போமா, அதுக்கு கீழே இந்த கேஜிய இப்படி வச்சிருப்போம். டீவியேஷன்ல இங்க இந்த இது இங்க வந்திருக்கும். இப்ப அப்படியே உல்டாவா இருக்கு பாருங்க. இதான் வந்து அலிகேஷன். அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இப்ப பாருங்க, இந்த 7 தான் 25. அப்ப நமக்கு 6 என்னன்னு தேவை. ஸோ நம்ம இது ரெண்டையும் இப்படி கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணலாம். 6 × 25 எவ்வளோ? 150. 150 டிவைடட் பை 7 கண்டிப்பா பாயிண்ட்ல தான் வரப்போகுது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணா எவ்வளோ? 2 14 மிச்சம் 1 21 பாயிண்ட் சம்திங் ஏதோ வரப்போகுது. ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் வந்து 21 kg ஆன்சரா இருக்கு. ஸோ நியரஸ்ட் ஆன்சர் வந்து 21 kg தான். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லைல. அதாவது 2 டைப் ஆஃப் சுகரை வந்து மிக்ஸ் பண்றேன்ப்பா. ஃபர்ஸ்ட் டைப்புக்கான சுகரோட மொத்தம் எத்தனை கிலோன்னு தெரியாது, அதுதான் நமக்கு ஆன்சரா கேட்டிருக்கான். செகண்ட் டைப்புக்கான சுகர் வந்து எத்தனை கிலோன்னு நமக்கு தெரியும், 25 கிலோன்றது தெரியும். அது செகண்ட் டைப்புக்கான 1 kgக்கான பிரைஸ் 32 ரூபா. ஃபர்ஸ்ட் டைப்புக்கான 1 kgக்கான சுகர் 45 ரூபா. இதை மிக்ஸ் பண்ணா நமக்கு 1 kgக்கான பிரைஸ் 38 ரூபா. அது எதுல இருந்து கண்டுபிடிச்சோம்? இதுல இருந்து கண்டுபிடிச்சோம். நீங்க கேட்கலாம், இதையே ஏன் இங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து செல்லிங் பிரைஸ். இதை மிக்ஸ் பண்றோம். மிக்ஸ் பண்றப்ப 1 கிலோ எடுக்கிறப்ப நான் வந்து யாரையும் விற்கல, 38 ரூபான்னு சொல்லிட்டு 1 கிலோ எடுத்திருக்கேன். அதுல இருந்து தான் நான் 15% ப்ராஃபிட் வச்சு இப்படி விற்கிறேன். ஓகே தானே? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸி தான். கொஸ்டின்ஸ் அவன் அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அதாவது ஈஸியா, அதாவது லாங்குவேஜை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸ்டார்டிங்கே ஹவு மெனி அப்ராக்சிமேட்னு சொல்லி கொடுத்துட்டான். அதனாலதான் வந்துட்டு கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது, வேற ஒன்றும் இல்லை. ரிப்பீட்டர்ஸா இருந்தா ஈஸி, பிக்னஸா இருந்தா கொஞ்சம் 2-3 டைம் வந்து இந்த சம்ம போட்டு பார்க்கணும். அதனாலதான் நான் நல்லா டீட்டெயில்டா சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஸ்டார்டிங்லேயே போட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா குவான்டிட்டிக்கான ரேஷியோ கிடைக்கும். இது ரெண்டையும் டிஃபரன்ஸ் பண்ணா குவான்டிட்டிக்கான ரேஷியோ கிடைக்கும். அப்படி ரேஷியோ கிடைச்சிச்சு, அதோட ஒரிஜினல் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து 19 பார்ப்போம். இது வந்து மென்சுரேஷன் வந்து கேட்டிருக்காங்கப்பா. 3D. A right circular cone has a radius of 7 cm and height 24 cm. What is the slant height? கோன் வரைவோமா? இதான் வந்து கோனு. இது வந்து ரேடியஸ் அவன் எவ்வளவு கொடுத்துட்டான்? 7 cm சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஹைட் வந்து 24 cm சொல்லிட்டு கொடுத்துட்டான். அவன் கேட்டிருக்கிறது இந்த ஸ்லாண்ட் ஹைட் தான். எப்பவுமே கோன்ல வந்துட்டு இது வந்து 90 டிகிரி தான், அதாவது ரைட் ஆங்கிள். ஸோ 7 24 25. ஏன்னா இது ட்ரிப்ளெட், நமக்கு நல்லா தெரியும். இது வந்து நம்ம பி இல்ல பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்ல இது பி இல்ல இதை பி எடுத்துக்கலாம், இல்ல இது பி இது பியா எடுத்துக்கலாம். ஆனா இது வந்து ஹைப்போடெனியூஸா தான் இருக்கணும், ஏன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட். இதுக்கு வந்து நம்ம பைத்தாகோரஸ் தியரம் படி நமக்கு அந்த தியரம் தெரியும்ல, h² = p² + b². இதை வேணா நீங்க டவுட்டுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். 7² + 24² = 25². சேமா தான் இருக்கும். ட்ரிப்ளெட் நல்லா படிச்சு வச்சுக்கணும். 7 24 25. 7 24 25 அவ்வளோ பாருங்க. 20
Simple interest question. A lent rupees 5,000 to B for a duration of 2 years and rupees 3,000 to C for a period of 4 years, both at the same simple interest. In total, he received rupees 2,200 as interest from both borrowers. What is the rate of interest per annum? Easy தான். ஏன்ற ஒரு பையன் பிக்கு அண்ட் சிக்கு வட்டி கொடுக்குறாரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல. பி எவ்வளோ வாங்குறாரு? ருபீஸ் 5,000. சி எவ்வளோ வாங்குறாரு? ஏ கிட்ட இருந்து ருபீஸ் 3,000. அதுக்கான கால அவகாசம் என்ன? ஏக்கும் பிக்கான கால அவகாசம் வந்து 2 years. பி ஏக்கும் சிக்கான கால அவகாசம் என்ன? 4 years. அவன் என்ன கேட்குறான்? இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறான். ஆனால் ஏன்றவர் 5,000 வட்டி கொடுக்குறாரு. அதே மாதிரி ஏன்றவர் சிக்கு 3,000 வட்டி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறப்ப சேம் இன்ட்ரெஸ்ட்ல தான் கொடுக்குறாரு, சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல தான் கொடுக்குறாரு. அதாவது நமக்கு நல்லா ஃபார்முலா தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு R%. இதான் ஃபார்முலா. ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல தான் கொடுக்குறாரு. ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்டை இங்கே டிவைட் அதாவது கேன்சல் பண்ணிடுறேன். ஏன்னா ரெண்டு பேருக்கு வந்து ரேட் சேம் தான். ஸோ நான் ரேட்டை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டேன்னா சாரி ரேட்டை வந்துட்டு நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு இதுதான் தேவை. அதாவது பிரின்சிபலையும் டைம் பீரியடையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ரேஷியோ கிடைச்சிரும். இப்போ நான் என்ன பண்றேன், இங்கேயே வந்துட்டு நான் இந்த பிரின்சிபலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேஷியோல வச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன், எனக்கு ஏ வந்து பிக்கு வட்டி கொடுத்துருக்காருல, அவரோட இன்ட்ரெஸ்ட் வேணும்னா நமக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா பியையும் என்னையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க பிரின்சிபலுக்கான ரேஷியோ என்ன? 5. 5ஐயும் இந்த டைம் பீரியடை மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 எவ்வளோ? 10. அப்போ இந்த 10ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ, ஏக்கும் பிக்குமான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ரேஷியோ. இப்போ அதே இங்கே பாருங்க, 4 × 3 எவ்வளோ? 4 × 3 எவ்வளோ? 12. அப்போ இந்த 12ன்றது என்னது? ஏக்கும் சிக்குமான இன்ட்ரெஸ்ட் வட்டி ரேஷியோ. அவன் என்ன கேட்குறான்? ஓவராலா இன் டோட்டல் he received rupees 2,200. இப்படி ரெண்டு பேருக்கும் கொடுக்கறனால அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடைக்குது? 2,200 கிடைக்குது. ஸோ நமக்கு இந்த ரெண்டு ரேஷியோவும் தெரியும். ஏ வந்து சி மூலியமா எவ்வளோ வட்டி ரேஷியோ வாங்கியிருக்காரு? 12. அதே மாதிரி ஏ வந்து பி மூலியமா எத்தனை ரேஷியோ வாங்கியிருக்காரு? 10ன்ற ரேஷியோ வாங்கியிருக்காரு. அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணா 22. அப்போ அந்த 22ன்ற ரேஷியோ அமௌண்டாவே அவன் கொடுத்துட்டான். எவ்வளோ? 2,200. வாட் இஸ் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறான். ஸோ நான் என்ன பண்றேன், 1 எவ்வளோன்னு பார்க்குறேன். கேன்சல் பண்ணா 1 வந்து 100. இப்போ 1 வந்து 100 தெரிஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்றேன் ரேட் பர்சன்டேஜுக்கு. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் இப்படியே வச்சுக்கிறேன், அதை இங்கே வச்சுப்போம். இப்போ பி வந்து ஏக்கு வந்து எவ்வளோ வட்டி கொடுத்துருப்பாரு? 10ன்ற ரேஷியோ. 1 100ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 10னா எவ்வளோ? 1000. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000. பிரின்சிபல் எவ்வளோ? ஏக்கும் பிக்குமான பிரின்சிபல் எவ்வளோ? 5000. டைம் பீரியட் எவ்வளோ? 2. ரேட்டு தான் நமக்கு தேவை, டிவைடட் பை 100 ரேட் பர்சன்டேஜ்னால. இந்த 2 0, இந்த 2 0, இந்த 0, இந்த 0, இதை கேன்சல் பண்ணா எவ்வளோ? 20. இதை கேன்சல் பண்ணா 10. ரேட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 10%. ஆப்ஷன்ல இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஆப்ஷன்ல இல்லை, அவன் வேற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த 10% நம்ம 10/100 எழுதுவோமா? இந்த 0 இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 1 / 10 வந்து 0.1. ஆப்ஷன் ஏ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து 20 ஃபர்ஸ்ட் பார்ப்போமா? ரெட் யூஸ் பண்ணி பார்ப்போம். A triangular prism has base area of 25 cm². If height is increased by 20%, what is the new volume? Original height was 10 cm. அது பிரிசம் கொடுத்துட்டான்ப்பா. பிரிசம் நம்ம வரைஞ்சுப்போம். இதான வந்து ட்ரையாங்குலர் பிரிசம். நமக்கு ட்ரையாங்குலர் பிரிசம்கான வால்யூம் ஃபார்முலா என்ன? வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதான வந்து வால்யூம்கான ஃபார்முலா. இப்போ பாருங்களேன், வால்யூம் கண்டுபிடிப்போம். ஏ ட்ரையாங்குலர் பிரிசம் ஹஸ் பேஸ் ஏரியா கொடுத்துட்டான். எவ்வளோ கொடுத்துட்டான்? 25 cm² சொல்லிட்டு கொடுத்துட்டான். ஒரிஜினல் ஹைட்டுமே அவன் கொடுத்துட்டான். லாஸ்ட் டைம் பாருங்க, ஒரிஜினல் ஹைட் வாஸ் 10 cm சொல்லிட்டு கொடுத்துட்டான். அப்போ வால்யூம் இங்கேயே கண்டுபிடிச்சலாமா? 250 cm3. அப்போ சாரி கியூப். இனிஷியலா வந்துட்டு வால்யூம் வந்து 250 cm3 இருக்கு. நெக்ஸ்ட் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா,
வாட் இஸ் த நியூ வால்யூம்? எதுக்கு நியூ வால்யூம் கேட்குறான் அப்படின்னா ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 20% இன்க்ரீஸ் ஆகுது. அதே ஏரியா ஆஃப் த பேஸ் சேம் தான். 25 இன்ட்டு ஹைட் வந்து இன்ஷியலாக 10 இருக்கு. இந்த 10ல் 20% இன்க்ரீஸ் ஆகுது. 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 1/5. 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 6/5. ஸோ இதை கேன்சல் பண்ணா 2. 6 × 2 எவ்வளோ? 12. இப்போ பாருங்க 25 × 12 எவ்வளோ? 300 cm3. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி ஆன்சர். அதான். இதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ப்ரிசம்ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம்ல, ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறோம். ஸோ நான் ஃபார்முலா எழுதி சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு இதுக்கப்புறமும் யூஸ் ஆகும்ல. ஃபார்முலா வந்து வால்யூம் ஈக்குவல் டு ஏரியா பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஏரியா பேஸ் வந்து 25. டைரக்டா இதை கண்டுபிடிக்காமையே ஹைட் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது. இப்படின்னு கூட அவசியம் இல்லை. 100% தான் நமக்கு 10 சென்டிமீட்டர் ஹைட்டு. 10%னா 1 சென்டிமீட்டர். அப்போ பாருங்களேன், அப்போ அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். 10% ஒன்றுனா 20% 2. அப்போ 10 + 2 12. டைரக்டா போட்டு போயிடலாம். நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா நெக்ஸ்ட் வந்து 22 பார்ப்போமா? 22 மென்சுரேஷன் தான். A circular disc radius is decreased by 10%. Decreased by 10%. What is the percentage decreasing in its area? அதாவது சர்க்குலர் டிஸ்க் இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து இனிஷியலை விட குறையுது. 10% குறையுது. அதாவது இங்க ரேடியஸ் வந்து நான் வந்து 100% வச்சுக்கிறேன். 100 வச்சுக்கிறேன். இங்க ரேடியஸ் வந்து எவ்வளவு குறையுது? 10% குறையுது. ஸோ 90% கேன்சல் பண்ணிட்டு நான் இப்படி வச்சிருக்கேன். நான் இங்கேயுமே சிம்பிளா பண்றேன். அதாவது இங்க 100%, இங்க 90%. அதாவது இந்த சர்க்கிளோட டிஸ்க் வந்து ரேடியஸ் வந்து 100%, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 90%. இதை நான் ரேஷியோல வச்சுக்கிட்டா இந்த பர்சன்டேஜ் 0, இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 10/9 இதான் வந்து ரேடியஸ் கிடைச்சிருச்சு. இப்ப சர்க்குலர் டிஸ்க்னா என்ன? சர்க்கிள் தான். சர்க்கிளோட ஏரியா என்ன? ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். அப்ப இந்த சர்க்கிளுக்கான ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இங்க பைன்றது சேம் தான், கான்ஸ்டன்ட் தான். ஸோ நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இப்ப ஆர் ஸ்கொயர் வேணும். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 100. இங்க ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 81. இப்போ அவன் எவ்வளவு ஏரியா வந்து குறையுதுன்னு தான் கேட்கறான். இங்க வந்து எவ்வளவு குறையுது? 19 தான் குறையுது. 19% தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இந்த கன்ஃபியூஷன் இல்லையில. அதாவது ரேடியஸ் குறையுன்னு சொல்லிட்டான், 10% குறையுன்னு சொல்லிட்டான். ஸோ நான் இங்க 100% வச்சுக்கிறேன் இந்த சர்க்குலர் டிஸ்க்கு. அப்போ 10% குறைஞ்சா இந்த சர்க்குலர் டிஸ்க்கு 90% தான் இருக்கணும். அவ்வளவுதான். அதை நான் ரேஷியோல வச்சுக்கிட்டேன். பர்சன்டேஜ் கேன்சல் 10/9. அவன் ஏரியால எவ்வளவு குறையும் தான் கேட்கறான். ஸோ ஏரியாவோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். இங்கேயும் பை ஆர் ஸ்கொயர். பை கான்ஸ்டன்ட். அதாவது இங்கேயும் பை சேமா தானே இருக்கு. ஸோ நான் ரேஷியோ மாதிரி வச்சுக்கிட்டேன். இங்க ஆர் ஸ்கொயர் அடிக்கக்கூடாது. ஏன்னா இங்க 6 10 இருக்கு, இங்க 6 9 இருக்கு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து 23 பாருங்க. A builder has 100 meter of fencing wire. He can use this wire to enclose a circular garden or a square garden. If he wants to maximize the enclosed area, what is the approximate ratio of the area of the largest possible circular garden to area of the largest possible square garden using the entire 100 meter wire? அதாவது ஒரு பில்டர்கிட்ட வந்து 100 மீட்டர் வயர் இருக்கு. அந்த வயரை வந்து ஃபென்சிங் போடுறாரு, அதாவது வேலி போடுறாரு. நல்லா கவனிங்க. அதாவது 100 மீட்டர் வந்து அவர் கையில வயர் இருக்கு. இப்போ இந்த 100 மீட்டரை வந்து ஃபென்சிங்னா வேலின்னு அர்த்தம். ஒன்னு சர்க்குலர் கார்டனுக்கு இல்ல ஸ்கொயர் கார்டனுக்கு வேலி போடணும்னு சொல்றாங்க. இப்போ இந்த சர்க்குலர் கார்டனுக்கு வேலி போட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் கார்டனுக்கும் வேலி போட்டாங்க. மேக்சிமமா வேலி போட்டாங்க. அவங்களால எவ்வளவு அந்த 100 மீட்டர் வச்சு வேலி போட முடியுமோ சர்க்கிளா போட்டாங்க. அதே மாதிரி ஸ்கொயரா எப்படி போட முடியுமோ அப்படி போட்டாங்க. அப்படி போட்டுட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இந்த சர்க்கிள்கான ஏரியாவோட ரேஷியோவும் ஸ்கொயருக்கான ஏரியாவோட ரேஷியோவும் அவங்க என்னன்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்களேன், இப்ப இந்த 100 மீட்டர்ன்றது வேலி அவர் கையில இருக்கு. இப்போ இந்த 100 மீட்டர்ன்ற வேலி வந்து இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல போடுவாரு. இந்த மாதிரி இப்படி சுத்தி போட்டுருவாரு. அப்போ இந்த 100 மீட்டர்ன்றது என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். அதே மாதிரி இது வந்து இந்த 100 மீட்டர்ன்ற ஸ்கொயருக்கு போட்டா பெரிமீட்டர் ஆஃப் த ஸ்கொயர். இப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்ன? 2/r. அப்ப இந்த 2/r தான் 100 மீட்டர். நமக்கு ஏரியாவோட ரேஷியோ தான் வேணும். அப்போ நம்ம ஏரியாவோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். இதுதான் ஏரியாவோட ரேஷியோ. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 2வை 50 கேன்சல் பண்ணா 50. இதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாம்.
ஆனா இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இது டைம் கன்சியூம் ஆகும். இப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக நான் ஷார்ட்கட் சொல்றேன். அதாவது இங்க வந்து பெரிமீட்டர் சேம் தான், அதாவது இங்க சர்க்கம்ஃபரன்ஸும் பெரிமீட்டரும், அதாவது சுற்றளவு சேம் தான். இங்க ஒரு 100 மீட்டர்னா இங்கே 100 மீட்டர் தான். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா 100 மீட்டருக்கு பதிலாக வேற நம்பர் எடுத்துக்கிறேன். ஏன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நல்லா கவனிங்களேன். இப்போ இங்க நான் 100 மீட்டருக்கு வந்துட்டு வேலி போடுறேன், இந்த ஸ்கொயருக்கும் 100 மீட்டருக்கான வேலி போடுறேன். இப்போ வேலி போட்டு இதுக்கான ஏரியாவோட ரேஷியோவும் இதுக்கான ஏரியாவோட ரேஷியோவும் கேட்கறான், ரேஷியோல தான் கேட்கறான். ஸோ இங்க ஏதோ ஒரு வேல்யூ, இங்க ஒரு ரேஷியோ இங்க ஒரு ரேஷியோ வரப்போகுது, ஏதோ ஒரு டேர்ம் வரப்போகுது. இப்போ அந்த இதுக்கு பதில நான் என்ன பண்றேன், இங்க வேற நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 100 மீட்டருக்கு பதிலாக வேற ஒரு மீட்டர் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அதே மீட்டர் இங்கேயும் எடுத்துக்கிறேன். அப்பவும் ஏரியாவோட ரேஷியோ சேமா தானே வரப்போகுது. புரியுதுல? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 1000 மீட்டர் வயர் எடுத்துக்கிறேங்க, அதே மாதிரி இங்க ஒரு 1000 மீட்டர் வயர் எடுத்துக்கிறேன். அப்பயுமே ஏரியாவோட ரேஷியோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல என்ன வரப்போகுது அதான் வரப்போகுது. ஏன்னா பெரிமீட்டர் கான்ஸ்டன்ட் தானே, பெரிமீட்டர் வந்து கான்ஸ்டன்ட் சேம், ரெண்டும் சேம்னால நான் பெரிமீட்டர் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், நமக்கு கன்வீனியன்ட்டா எடுத்துக்கலாம். அவன் 100 மீட்டர் வயர் கொடுத்துட்டான். ஆனா நம்ம இது வந்து என்ன சொல்றது, நம்ம மைண்ட் வைஸ் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஒரு வயர் மீட்டரையும் இங்கே ஒன்று எடுத்துட்டு இங்கேயும் சேமா எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு எந்த நம்பரை வச்சு எடுத்தாலும் நமக்கு சேமா தான் வரப்போகுது. இன்கேஸ் இங்க ஒரு 100 மீட்டர் வயரை ஃபென்சிங் பண்றோம், இங்க 50 மீட்டர் வயரை வச்சு ஃபென்சிங் பண்றோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கு உள்ள ரேஷியோ மாறும். ரேஷியோ மாறும்னா இங்க 100 மீட்டர் இங்க 100 மீட்டர்னு எடுக்கிறோம், அது ஒரு ரேஷியோ வரும். அதுக்கு பதிலா இங்க 100 மீட்டர் இங்க ஒரு 50 மீட்டர் அப்படின்னு வச்சு எடுத்தோம்னா ரேஷியோ மாறும். இல்ல இங்க ஒரு 100 மீட்டர் இங்க ஒரு 100 மீட்டர் வச்சு நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும், ஒரு ரேஷியோ வரும். அதுக்கு பதில் இங்க ஒரு 800 மீட்டர் இங்க ஒரு 800 மீட்டர் வச்சு கண்டுபிடிச்சாலும் அந்த 100க்கும் கிடைக்கிற ஏரியாவோட ரேஷியோ தான் வரும். இது வந்து லாஜிக்கல். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஈஸியான டேர்ம் எடுத்துக்கிறேன். நமக்கு நல்லா தெரியும், சர்க்கிளுக்கு வந்துட்டு நம்ம நல்லா படிச்சிருப்போம். அதாவது ரேடியஸ், சர்க்கம்ஃபரன்ஸ், ஏரியா. ரேடியஸை நான் 7ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும், 44 இருக்கும். அப்போ ஏரியா என்னவா இருக்கும், 154 இருக்கும். இது வந்து நம்ம எப்படின்னு சொல்லிட்டு அதாவது டீட்டெயிலாக நிறைய இதே மாதிரி இருக்கு, ட்ரிப்ளெட் மாதிரி இதுக்கும் நம்ம நிறைய வச்சிருக்கோம். நம்ம கிளாஸ் கொண்டு போறப்ப கொண்டு போவோம், மென்சுரேஷன் கிளாஸ் கொண்டு போறப்ப நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். ரேடியஸ் வந்து 7 ஆச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவா இருக்கும், சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன ஆல்ரெடி சொன்னதான், 2/6 தான். 2 × 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 7, 7 கேன்சல் பண்ணா 2 × 22 44. அதே மாதிரி ஏரியா கண்டுபிடிச்சாலும் 154 தான் வரும். இது ஃபிக்ஸ்டு தானே. இப்போ நான் இங்க அந்த ஃபென்சிங்கை வந்து 44 மீட்டரா சென்டிமீட்டரா மீட்டர்னு எடுத்துக்கிறேன். இங்க 44 மீட்டருக்கு வந்து ஃபென்சிங் போட போறோம், இங்கேயும் 44 மீட்டருக்கு ஃபென்சிங் போட போறோம். இப்போ இங்க 44 மீட்டருக்கு ஃபென்சிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஏரியா என்னன்னு தெரியும், 154ன்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ அதே இங்க 44 மீட்டருக்கு இங்க வேலி போட போறோம். அப்ப 44 மீட்டருக்கு வேலி போட போறோம்னா இது வந்து இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம 44ன்னு எடுத்திருக்கோம். அப்ப இங்க பெரிமீட்டர்னா என்ன ஃபார்முலா, ஏ ஏ ஏ ஏ. அப்ப இந்த 4a தான் 44. அப்ப a = 11. அப்போ சர்க்கிளோட ஏரியாவோட ஃபார்முலா என்ன, a². ஸோ 121. இப்போ நமக்கு ஏரியாக்கான ரேஷியோ கிடைச்சிருச்சு, 154:121. 11ஆல கேன்சல் பண்ணா 1 11s are 11, 44 கேன்சல் ஆகுது 11. நம்ம எப்படி கொடுத்துருக்கான், 14:11 ஆப்ஷன்ல இருக்கா, இல்ல பாயிண்ட்ல தான் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், 14/11 வைக்கிறேன், இதை கேன்சல் பண்றேன். 1 11s are 11, ரிமைனிங் 3 2 2. அப்போ ஆப்ஷன் வந்து பி. ஏன்னா 1.27:1 தான் ஆன்சர். ரொம்ப ஈஸி தானே. அதாவது நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம். நீங்க வேணும்னா செக் பண்ணி பாருங்க உங்க டவுட்டுக்குன்னா. இப்போ நான் பெரிமீட்டர் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 44 எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா கன்வென்ஷனல் இது ரொம்ப டைம் எடுக்கும். இல்ல நீங்க வந்து இன்னும் புரியல அப்படின்னா நீங்க 100 மீட்டர்னே வச்சு இந்த அந்த பையாரை வந்துட்டு இதுல சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு அதே மாதிரி 100 மீட்டர் வந்துட்டு 4a 100 மீட்டர் 4a 100னா a வந்து 25, அதுல ஏரியா கண்டுபிடிச்சு நீங்க அப்படி பண்ணாலும் இதே ரேஷியோ தாங்க வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து 24. இதுவுமே மென்சுரேஷன் தான். அப்போ மென்சுரேஷன் வெயிட்டேஜை பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. A vertical cylindrical container is filled with oil. இது ஃபுல்லா ஆயில் இருக்கு, இதான சிலிண்டரு, இது ஃபுல்லா ஆயில் இருக்கு.
A solid hemispherical stone of radius 7 cm is immersed completely and the oil level rises by 3 cm. What is the radius of the cylinder? அதாவது இதான ஹெமிஸ்பியர், இதோட ரேடியஸ் கொடுத்துட்டான் 7 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்டோனு, ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டோனு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இந்த ஸ்டோனை தூக்கி இதுல ஆல்ரெடி ஆயில் இருக்கு, எவ்வளவு ஆயில் இருக்குன்னு சொல்லி கொடுக்கல, நம்ம இப்படி வச்சுப்போம். ஆயில் வந்துட்டு இதுவரை இருக்குப்பா, இது ஃபுல்லா இருக்கு, இந்த சிலிண்டர்ல வந்து இவ்வளவு இருக்கு. இந்த கல்லை வந்து தூக்கி போட்டனால இந்த கொஞ்சம் தண்ணி, அதாவது இந்த ஆயில் எகுறதானே போகுது. எவ்வளவு எகுறுது அப்படின்னா, இப்ப இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அப்போ இவ்வளவு அந்த இன்க்ரீஸ் ஆன ஹைட்டும் கொடுத்துருக்கான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? இன்க்ரீஸ் ஆன ஹைட்டு 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான். அதாவது இந்த ஹைட்டு சொல்லி கொடுத்துட்டான். ஏன்னா அதான் இன்க்ரீஸ் ஆன ஹைட்டு. அந்த கல்லை தூக்கி போட்டனால, நம்ம தண்ணிக்குள்ள கல்லை தூக்கி போட்டா தண்ணி கொஞ்சம் எகுரும்ல. அது எகுரும்னா ஐ மீன் ஒரு பெரிய கல் இருக்கு, ஒரு வட்டைக்குள்ள வந்துட்டு தண்ணி இருக்கு, 6 வட்டை தண்ணி இருக்கு, கொஞ்சம் பெரிய கல்ல இருக்கணும், தண்ணி கொஞ்சம் மேல வரும்ல. அந்த மாதிரி இந்த கல்லை தூக்கி போட்டா மேல எகுருது. சோ அப்ப இந்த இடத்துல இந்த கல் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா அந்த கல் இருக்கிறனால தண்ணி எகிரி இருக்கு. அந்த கல் எவ்வளவு இருக்கோ அடியில, அவ்வளவுதான் அந்த இடத்துல வந்து மேல எகிரி இருக்கு. அப்போ இதோட வால்யூம் வந்துட்டு இந்த ஹெமிஸ்பியருக்கான வால்யூம் தானே. அதாவது இந்த வால்யூம், இந்த வால்யூம் வந்துட்டு நான் கூட ஹைலைட் பண்ணவா, இந்த வால்யூம் வந்துட்டு ஹெமிஸ்பியருக்கான வால்யூமா தானே இருக்கும். ஏன்னா அந்த கல் அடியில இருக்கு, அந்த கல் இருக்கிறனாலதான் அந்த கல்லுக்கான அளவு அதே அளவு மேல வந்திருக்கு. ஸோ இதுக்கான வால்யூமை நம்ம ஹெமிஸ்பியருக்கான வால்யூம் நினைச்சுப்போம்ல, அதான் உண்மையும். இப்போ ஹெமிஸ்பியருக்கான வால்யூமுக்கான ஃபார்முலா என்ன? 2/3/r³. ஏன்னா ஸ்பியருக்கு ஃபார்முலா 4/3. ஸோ ஹெமிஸ்பியருக்கு 2/3. இப்போ வால்யூம் கண்டுபிடிங்க. 2/3 × 22/7 × r³ என்ன? 7 × 7 × 7. இதுதான் இதுக்கான வால்யூம். ஓகேவா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவன் ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? A vertical cylinder contains equal to a solid hemisphere stone is radius 7 cm and immersed completely. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது வந்துட்டு இதுக்கான வால்யூம். அப்போ இதோட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துட்டான். அப்ப இதுக்கான ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர். ஓகேவா? நான் என்ன சொல்றேன், சிலிண்டர் இதுவுமே சிலிண்டர் மாதிரி தானே இருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி இருக்கு, இதுவுமே இந்த வால்யூமே வந்து சிலிண்டர் மாதிரி தானே இருக்கு. ஸோ இதை வந்து சிலிண்டர் ஃபார்முலா ரிலேட் பண்ணுவோமா? சிலிண்டருக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன? πr²h. அதாவது 22/7 r² இன்ட்டு ஹைட்டு. ஹைட் என்னன்னு தெரியும், 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு தெரியும், 3. அவன் என்ன கேட்கறான்? ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் தான் கேட்கறான். இது வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா, இது வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் ஃபார்முலா. ரெண்டையும் எப்படி ரிலேட் பண்ணணும்னு தெரியுதுல? ஏன்னா இந்த கல்லை வந்து உள்ள தூக்கி போடுறான், அந்த கல்லுக்கான வால்யூம் வந்து அப்படியே எகிரிடுச்சு. அப்ப அந்த இந்த வால்யூம் வந்துட்டு எகிரின வால்யூம் வந்துட்டு இந்த கல்லுக்கான வால்யூமா தான் இருக்கும். ஸோ அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். இதை நான் அப்படியே சிலிண்டர்லயே நம்ம ரிலேட் பண்ணலாம். ஏன்னா இது வந்துட்டு அப்படியே பாருங்களேன், இப்படி கூட எழுதுனா உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். இதான் வந்துட்டு அந்த 3 சென்டிமீட்டர் ஹைட்னு வச்சுக்கோங்க. இதுவுமே அந்த பக்கெட்டோட விளிம்பு அந்த எண்டு தானே. அப்ப இதுவுமே சிலிண்டரா தானே இருக்கு. ஸோ இதையுமே நம்ம சிலிண்டர் வால்யூம் ஃபார்முலால கண்டுபிடிக்கலாம்ல. ஃபார்முலா என்ன? 22/7 × r² × h. h மட்டும் தான் நமக்கு தெரியும், 3. அப்ப r² நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிருமா? வேற ஏதாவது கேன்சல் பண்றதுக்கா? இந்த 22ம் இந்த 22ம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் எல்லாமே அங்கிட்டு போறது தான், எல்லாமே அங்கிட்டு போறது தானே. அதாவது r² × 2 × 7 × 7 × 7 × இந்த 3 வந்து டிவைட்ல தானே போகும். அதாவது 3 × 3 வந்து டிவைட்ல தான் போகும், 3 × 3 டிவைட்ல தான் போகும். இந்த ஸ்கொயர் வந்து ரூட்டா போகுமா? இப்போ இந்த 2 7ஐயும் வெளியே எடுத்தோம்னா 7ன்னு வரும், இந்த 2 3ஐ வெளியே எடுத்தா 3ன்னு வரும். அப்போ ரிமைனிங் 2 × 7 14 தான் வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணாதான் ஆன்சர். நான் என்ன சொல்றேன், அவன் பாயிண்ட்ல கொடுத்துருக்கான் ஆப்ஷனு, இது டிஸ்பிளே ஆகுதுல்ல, அதான் அவன் பாயிண்ட்ல தான் கொடுத்துருக்கான். ஸோ நான் என்ன பண்றேன், இதுக்கு மேக்ஸிமம் வச்சுக்கிறேன். இன்கேஸ் இங்க நல்லா கவனிங்க, இங்க 14க்கு பதில 16 இருந்துச்சா 9ன்னு வச்சுக்கலாம். ஆனா 9 வைக்கிறதுக்கு 5 மைனஸ் பண்ணணும். நான் என்ன பண்றேன், அதுக்கு பதில் 2 மட்டும் ஆட் பண்ணா 16 வரும். ஸோ இங்க 14க்கு பதில 16 இருக்குன்னு வைங்க. இப்போ √16 வெளியே எடுத்தா என்ன வரும்? 4 தானே. இப்போ 7/3 × 4 இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 7 × 4 எவ்வளோ? 28 டிவைடட் பை 3. டிவைட் பண்ணா 9 பாயிண்ட் சம்திங். 9 பாயிண்ட் சம்திங் எது பக்கத்துல இருக்குன்னு பாருங்க.
8.73 தான் பக்கத்துல இருக்கு. ஏன் 8.73 வருது? நமக்கு வருது 9. ஆனா ஏன் 8.73 ஆன்சர் சொல்றோம்? ஏன்னா நம்ம இங்க 2 கூட்டணும். அப்ப அதை குறைக்கணும்ல. அப்ப இது பக்கத்துல என்ன இருக்கு? குறைங்க, அதாவது பக்கத்துல குறைங்க. 8.73 சென்டிமீட்டர் ஆன்சர் வந்து 25. இதுவுமே சர்க்கிளை வச்சு கேட்டிருக்கான். இப்போ மென்சுரேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. A sector of a circle has a central angle of 120 degree and a radius of 7 centimeter. Another sector of the same circle has a central angle of 2/3 radians. What is the ratio of the area of the first sector to area of the second sector? இதை பார்த்தோன்னே போட்டுட்டு போயிடலாம். ஆப்ஷன் வந்து சின்னு சொல்லிட்டு 1:1 சொல்லிட்டு. ஏன் நான் சொல்றேன், அதாவது செக்டாரு நமக்கு நல்லா தெரியும். ஒரு சர்க்கிள்ல இது ஃபுல்லா ரிமைனிங் சர்க்கிள், இது ஃபுல்லா ரிமைனிங் சர்க்கிள். கூட டிஃபரன்ஸ் பண்ணி காமிப்போமா? டிஃபரன்ஸ் பண்ணி காமிச்சா சூப்பரா இருக்கும்ல. இது செக்டாரு, இது அந்த சர்க்கிள். அந்த சர்க்கிள்ல இது ஒரு செக்டாரு. இந்த செக்டார்ல அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, செக்டார் ஆஃப் ஏ சர்க்கிள் ஹஸ் அ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் 120 டிகிரி. சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரின்னு கொடுத்துட்டான். அண்ட் ஏ ரேடியஸ் ஆஃப் 7 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கொடுத்துட்டான். ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் சொல்லிட்டு கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்கிறான்? அனதர் செக்டார் ஆஃப் த சேம் சர்க்கிள். சேம் சர்க்கிளே வேற ஒரு செக்டார். ஸோ நான் என்ன பண்றேன், இப்படி வரைகிறேன். அதே சர்க்கிள் வேற செக்டாரு, நான் இப்படி வரைஞ்சுக்கிட்டேன். ஆஃப் த சேம் சர்க்கிள் ஹஸ் அ சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் 2/3. இதோட சென்ட்ரல் ஆங்கிள் வந்து ரேடியன்ஸ்ல கொடுத்துருக்கான். எப்படி கொடுத்துருக்கான்? 2/3 ரேடியன்ஸ்ல கொடுத்துருக்கான். பையோட வேல்யூ நமக்கு நல்லா தெரியும், 180 சொல்லிட்டு. ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? டிவைடட் பை 3யா? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணா 60. 60 into 120. அதே 120 டிகிரி தான் இங்கேயும். அப்போ அதே ரேடியஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர். அவன் என்ன கேட்கறான்? ஏரியா ஆஃப் த ஃபர்ஸ்ட் செக்டார் டு செகண்ட் செக்டார் தான் கேட்கறான். இங்கேயும் ரேடியஸ் 120 எல்லாமே சேம் தான். அப்போ ஃபார்முலால போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா சேமா தான் வரப்போகுது. அப்போ எந்த ஆப்ஷன் வந்து சேமா இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி 1:1. நான் அதனால தான் சொன்னேன் பார்த்தோன்னே போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு. 25. எல்லா சமமும் புரியுதுல? எவ்வளோக்களோ நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியுமோ அவ்வளோக்களோ நம்மளால ஈஸியா சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏதாச்சும்னா டவுட் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாமே ஈஸியாக தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எஸ்எஸ்சி படிச்சாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? பை.